எம்ஜிஆர் அந்த போராட்டத்தில் அந்த டைமில் அவர் இல்லை. அவர் கோவால படம் ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். பாஷா மாதிரியும் பண்ணியிருக்கலாம். டிப்பிக்கல் பாஷா ஃபார்மேட். மதுரையில் இருக்கான், மதுரையில் ஃபயர்மேனாக இருக்கான், ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ அவன் தம்பி வந்து அவனை சொல்ல வைக்கிறான். தம்பி வந்து ஒரு போராளியாக இருக்கான். டேடே இந்த அதெல்லாம் வேணாண்டா, அவனை அடிச்சிருவாங்கடா அப்படின்னு அப்படி ஸ்மூத்தாக போயிட்டு நீங்கள் வந்து இன்டர்வல் பாயிண்ட்ல வந்து அவன் வந்து இதுக்குள்ளே வர்றான். அப்போ நீங்கள் பாஷா மூமெண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. எப்போவுமே இவன் போராளி தான் அப்படின்னு சொல்லிட்டு. I even asked Abhishek Bachchan. ஆல்ரெடி இந்த ஐடியாஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்போ ஜெயிலர்ல வரும்போது என் ஐடியா. ரஜினி சார் என்னை கூப்பிட்டாரு. அவர் ஏர்லி மார்னிங் கூப்பிட்டு ஏதோ எனக்கு லவ் ஸ்டோரி வச்சிருக்கியாமே, அது என்ன லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாரு. எனக்குள்ள இருந்து வெளியே போகலை, ஒரு நானூறு வெளியே போகலை. அந்த ஸ்கிரிப்ட் தான் இந்த ஸ்கிரிப்ட். ஆக்சுவலி நான் பெருசாக எதுவுமே மாற்றலை. ஆக்சுவலி படத்தோட டைட்டிலாக கூட அது நிறைய நாள் ட்ராவல் பண்ணோம். மேலே 2 லைன் வந்து நீங்கள் அதை ரிவீல் பண்ணாமல் வச்சுருந்துருக்கீங்க. ஆமாம், ஒரிஜினல் டைட்டில் ஃபஸ்ட் புறநானூறு, மேலே 2 வேர்டு இருக்கு. எம்ஜிஆர் அந்த போராட்டத்தில் அந்த டைமில் அவர் இல்லை. அவர் கோவால படம் ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு. கருணாநிதி அவர்கள் வந்து அண்ணா அவர்கள் முதலமைச்சராக ஆகும்போது சட்டமன்றத்தில் இருக்கும்போது பக்கத்தில் இல்லை அப்படின்ற இருக்காரே. நீங்கள் படத்தில் காட்டியிருந்தீங்க. பட் அவர் இல்லை பக்கத்தில், அவர் பக்கத்தில் வேற ஒருத்தர் இருந்தார் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய இடங்களில் சித்தரிக்கப்பட்டவன்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம எதை நம்புறது, எதை நம்பக்கூடாது, இதுதான் அவங்க உண்மையாக பண்ணதா அப்படின்றது எப்படி மேம் புரிஞ்சுக்கிறது? பட் ஆக்சுவலி துல்கர் பண்ண வேண்டியது வந்து அதர்வாவோட ரோல் தான். டேட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. அப்புறமா சூரிய போடுற டைமில் கேட்டிருந்தேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க எஸ் ஐ வாண்டட் டு டூ எ மூவி வித் அஜித் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய இருக்கு, ஒரு 6-7 ஸ்டோரிஸ் இருக்கு. ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா தானே ஒரு படம் எடுத்துட்டு வரேன். ஸோ இந்த ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் ஒரு படம் எடுக்கிறதுன்னு இருக்கலாம். இப்போது இது கம்பல்ஷனா மேம்? 1 இயருக்கு ஒன்று எடுக்கணும், இல்லை வந்து 2 இயர்ஸ்க்கு ஒன்று வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். இந்த கம்பல்ஷன் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்களுடைய அந்த இன்டர்வலுமே வந்து பெரிய பெரிய இன்டர்வலாக தான் இருக்கும். இப்போ சூரரை போட்டு வந்து 2020, இப்போ இது பராசக்தி 2025. ஸோ இதுக்கு முன்னாடி இறுதி சுற்று வாஸ் 2016. ஸோ ஒரு பெரிய இன்டர்வல் இருக்குல்ல மேம். இது வந்து உங்கள் ரிசர்ச்க்கு எடுக்கிற டைமா, இல்லை நான் ஃப்ரீடமாக உட்காந்து நான் எழுதி நான் எப்போ சாட்டிஸ்ஃபைடோ அப்போ தான் பண்ணுவேன், ப்ரொடக்ஷன்லேருந்து நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன்றதுக்காக சீக்கிரம் நான் ரஷ் பண்ண மாட்டேன் அப்படின்ற அந்த முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து ப்ரொடக்ஷன் கிட்டேருந்து நான் வந்து அட்வான்ஸ் வாங்குறதில்ல. அது ஒரு மிகப்பெரிய பாரம். ஏன்னோ முள்ளு கிரீடம் மாதிரி. வை ஸோ லாங்னா, நான் எடுக்கிற ஒவ்வொரு படமும் ஒரு வெவ்வேறு உலகம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு போரிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி, யாருக்குமே தேவையில்லாத ஒரு ஹிஸ்ட்ரி. பட் வெளியே தெரியுது என்னன்னா, நான் ஸ்லோவாக மெதுவாக ஒரு படம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எனக்கு மவுண்ட் பண்ணுறதுக்கே நிறைய டைம் ஆகுதுங்க. இந்த படமும் நீங்கள் எடுத்துக்கோங்க, யாருமே ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு நான் அடுத்த படம் பண்ணிடுறேன், ஓ மை காட் லெட்ஸ் டூ இட் அப்படின்ட்டு எனக்கு அந்த மாதிரி நடக்கலை. இப்போ வர எனக்கு வந்து நான் போராடி தான் போயிட்டு ஒரு ப்ரொடியூசரை கண்டுபிடிச்சி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, ஒரு ஆர்டிஸ்ட்டையும் கன்வின்ஸ் பண்ணி, இது நிறைய அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் இது ஸ்லோ ஆகுது. பொதுவாக ஒரு படம் நடக்கலை அப்படின்றப்போ டிரெக்டர்ஸ்ட்டு பேசும்போது நான் அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து வெளியே வந்துடுவேன். டோட்டலாக அது வந்து டைவெர்ட் ஆகி வேற என்ன எனக்கான கம்ஃபர்டபுள் ஜோன், எனக்கு அது நடக்கிற வரைக்கும் ஒரு சின்ன படம் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த தாட்டில் இருப்பாங்க. ஸோ இதுக்கு பராசக்திக்கு ப்ரீவியஸ்லி வந்து புறநானூறு நடக்கலை அப்படின்றப்போ நீங்கள் எப்படி அதுலேயே வந்து ஸ்டப்பர்னாக இருந்தீங்க? அந்த படத்துலேருந்து வெளியே வந்துடலாம், இது நடக்காது, போயிட்டு ஒரு சின்ன படம் பண்ணலாம். சின்ன படம் மீன்ஸ் அதான் நான் சொன்னேனே, சின்ன படம் பண்ணலான்ட்டு ஒரு லவ் ஸ்டோரி எடுத்தேன். அந்த லவ் ஸ்டோரி வந்து நான் துல்கர் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ஸ்மால் ஃபிலிம் டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். அவர் கதை கேட்டு இது எந்த விதத்தில் இது சின்ன படம் அப்படின்றாரு. நம்மளுக்கு வர அந்த 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 தாட்ஸ் ஐடியாஸே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம், ஸோ அது பண்ண முடியாது. பட் மீன் வைல் ஹார்ட்லி ஒரு 10 days or 15 days அந்த அனௌன்ஸ்மெண்ட் அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பல ஹீரோஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க.
ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இன்னொரு படம் நடக்காமல் இருந்திருக்கும், அவங்கக்கிட்ட டேட்ஸ் ஃப்ரீயாக இருந்திருக்கும். அந்த மாதிரி தெலுங்குலேயும் சரி, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மெனி பீப்புள் அப்ரோச் மீ, மெனி பீப்புள், ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங். ஏன்னா வந்து அவங்களுக்கு எப்படின்னா அடுத்த இந்த 3 மாதம் படத்துக்காக இல்லை இல்லை எந்த படமாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டை சொல்லுங்கள், அடுத்த 6 மாதத்துல நம்ம ஷூட்டிங் போயிடலாம், இல்லை 3 மாதத்துல ஷூட்டிங் போயிடலாம். ஏன்னா அவரோட இன்னொரு படம் வந்து அங்கே நின்றுச்சு, அது நடக்கலை. ஸோ அந்த மாதிரி வந்தாங்க. நான் நினச்சேன், ஐயோ இப்படி 3 மாதத்தில் வந்து ஒரு கதையை பிடிச்சி கதையை அப்படியே ஷூட் பண்ண சொல்கிறாங்களே, நான் நிறைய கதை வச்சுருக்கேன்னு நினைக்கிறாங்களோ என்னவோன்னு சொல்லிட்டு, எனிவே ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். பட் மீன்வைல் த ஒன் பர்சன் ஹூ பிலீவ்ட் கம்ப்ளீட்லி நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வந்து அருண் விஸ்வா அவர் வந்து சொன்னது தான். பிகாஸ் அவர் நிறைய நாளாக வந்து என்ன கேட்டுட்ருக்கார், சிவாவுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட ஆசை சிவாவும் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோன்னு. ஸோ அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த லவ் ஸ்டோரி தான் சொன்னேன் நான் சிவாவுக்கு பிடிச்சிருந்தது. அப்புறமா நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, இது நான் பண்ண வேண்டியது, இது ரொம்ப பெரிய பட்ஜெட்டு, அது வேண்டாம் அப்படின்னு. இல்லை சொல்லுங்கள் அப்படின்னாப்புல. சொன்ன உடனே 5 லைன் சொன்னதுக்கப்புறமா ஹி செட், மேம் இது பயங்கரமாக இருக்குது மேம், இது பண்ணலாம் மேம், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் அவர் தான் இதை வந்து நடத்துனது. ஓகே. அதுக்கப்புறமா அருண் விஸ்வா வந்து இந்த ப்ரொடியூசர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி, பட் ப்ரொடியூசர்ஸ் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஆகாஷோட சிஸ்டர் இஸ் மை வெரி வெரி குட் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் அந்த ப்ரொடியூசரும் அவரோட ரியாக்ஷன் எக்ஸாக்ட்லி லைக் நம்ம சிவாவோட ரியாக்ஷன் மாதிரி தான். அப்போது எனக்கு இந்த படமே நடக்காதுன்னு நினைக்கும்போது, இந்த படம் நடக்குதுன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, நான் அப்படியே ஒன்று கூட அந்த, பிகாஸ் நான் March 19 ஷூட்டிங் போக வேண்டியதாக இருந்தது. அப்போது நான் 2 வீக்ஸ் பிஃபோர் தான் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம், இது வந்து கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னோட ஸ்கிரிப்ட் எவ்ரிதிங் வாஸ் ரெடி. ஓகே. அந்த ஸ்கிரிப்ட் தான் இந்த ஸ்கிரிப்ட். ஆக்சுவலி நான் பெருசாக எதுவுமே மாற்றலை. 1, 2, 3 சீன்ஸ் அது எனக்கு விருப்பமில்லாத சீன்ஸை நான் வந்து தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த மாதிரி தான் அது எனக்குள்ளே இருந்து வெளியே போகலை, புறநானூறு வெளியே போகலை. ஸோ அது ஜஸ்ட் காட்ஸ் கிரேஸ், மை லக். அப்புறமா வந்து அது நடக்கணும்னு இருக்கு, அப்படி நடந்துச்சு. புறநானூரோட டீசர் ஒன்று பார்த்தோம், அதில் வந்து லாஸ்ட்டில் தான் புறநானூறு வரும். மேலே 2 லைன் வந்து நீங்கள் அதை ரிவீல் பண்ணாமல் வச்சுருந்துருப்பீங்க. ஆமாம். வாஸ் தட் ஒரிஜினல் டைட்டில் வாஸ் புறநானூறு, ஆர் அதுக்கு மேலே 2 வேர்டு இருக்கா? இருந்துச்சு, அதை நான் சொல்ல விருப்பப்படல. வேற இருந்துச்சு. அது வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நம்ம வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல. சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டேன். ஓகே. ஹவ் இஸ் பராசக்திஸ் ரிவ்யூ? ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 9 மணிக்கு இல்லையா? ஸோ ஐ வெண்ட் ஆஃப் டு த ப்ரெஸ் ஷோ அண்ட் அங்கே பார்த்த ரெஸ்பான்ஸ் வந்து ஹாப்பி ஆகிட்டேன் நான். அப்புறமா நான் சத்தியமில் வந்து குட் ரெஸ்பான்ஸ், ரிவ்யூஸ் வர் வெரி குட். பொங்கலுக்கு வந்து இட்ஸ் த ரியல் ஆடியன்ஸ் இஸ் கோயிங், ஜென்யூனாக அவங்க வந்து பொங்கலுக்கு படம் பார்க்கணும், அவங்கெல்லாம் போகிறாங்க. போயிட்டு இப்போ வர்ற ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ மோர் நெகட்டிவ், நத்திங் நெகட்டிவ். இப்போ இந்த பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படியே கேரி ஆகி எங்களுக்கு 4 days இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ராடினரி நம்பர்ஸ். அண்ட் இட் வில் கண்டினியூ, த ஃபில்ம் வில் கண்டினியூ இட்ஸ் ரன். பிகாஸ் பொங்கலுக்கு people want to go out, people want to see cinema. It is a cinema பார்க்குற ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் எவ்ரிபடி, இப்போது நீங்கள் வந்து எனக்கு நிறைய தியேட்டர்லேருந்து கிளிப்பிங்ஸ் வருது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க, அசிஸ்டன்ஸ் போகிறாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என் படம் போய் சேர்ந்துருச்சு, அவ்வளோதான். பிகாஸ் அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து அந்த பொண்ணு சொல்லும்போது, அவளோட ஸ்பீச் வரும்போது, அங்கே அப்படியே சிவா வாக் பண்ணிட்டு வரும்போது, அண்ணா பேசினபோது, யூ ஷுட் சி, என்கிட்ட அந்த கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எப்பப்போ வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோஷியல் மீடியாவில் இல்லை, ஸோ நிறைய வராது. யாராவது எனக்கு கொண்டு வந்து காமிச்சாங்கன்னா என்னை எஃபெக்ட் பண்ணும். இப்போ நான் சென்சிட்டிவாக இல்லைன்னா நான் கிரியேட்டராக இருக்க முடியாது. எவ்ரி கிரியேட்டர் இஸ் சென்சிட்டிவ், எவ்ரி கிரியேட்டர். அந்த கிரியேட்டர் கேன் பி பெருசாக கண்டுக்க மாட்டேன்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்டுக்க மாட்டோம்னா அதுக்கு மேபி தே வில் நாட் டேக் இட் டு ஹார்ட் அவ்வளோவா. பட் அந்த டக்குன்னு ஒன்று சொல்லும்போது அந்த 5 நிமிஷத்துக்கு நீங்கள் ஆஃப் ஆக தான் செய்வீங்க. எஸ்பெஷலி பொய் சொல்லும்போது எனக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகும். இது ஏதோ என் பெட்ரூம்லேயும் என் வீட்லேயும் என் ஆஃபீஸ்லேயும் உட்காந்து என்கிட்ட பேசி நான் சொன்னதை வந்து சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. படத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணும்போது வித் லவ்னு சொல்லி மேடி பேரை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் கார்டு தான் கிட்டத்தட்ட. அது எதனால்? இல்லை உங்களோட ஜேர்னி வித் ஹிம் வாஸ் சோ லாங், அதனாலயா? வி லவ் யூ மேடின்றது வந்து சூரிய போட்டோம். ஏன்னா வந்து அவர் வந்து எங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுத்தாரு. அதில் மேடி வந்து எனக்கு ஒரு இந்த 2-3 months பேக்கே என் படம் பார்த்துட்டார். அப்போ வந்து 2 hours 53 minutes இருந்துச்சு.
ஸோ மேடி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸஸ். எல்லா படங்களுக்கும் நான் வந்து ஒரு கிரிட்டிக்காக மேடியை கூப்பிட்டு பார்த்து சொல்லு இதை வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுவார். ஓப்பனாக சொல்லுவாப்புல. நானும் அப்படி தான் சொல்லுவேன் மேடிக்கு. ஐ எம் ஆல்சோ ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் மெனி டைம்ஸ். அவர் இன்ஃபேக்ட் சீன் ஷூட் பண்ணும்போது மேடி அனுப்புவாப்புல, இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, என் லுக் ஃபர்ஸ்ட் எந்த படத்துக்கு எந்த லுக்காக இருந்தாலும் எனக்கு அனுப்புவாப்புல, ஸோ எப்படி இருக்குன்னு. ஸோ என் ரியாக்ஷன்ஸ் ஈஸியாக தெரிஞ்சிடும். நான் நைஸ் சொன்னாலே ஓகே வாட் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு கேட்பாப்புல. இது ஓ மேடி திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொன்னால் ஹீ இஸ் ஹாப்பி. ஸோ ஐ டோல்டு மேடி கம், சென்னை வந்திருந்தா. ஸோ வந்து பார்த்தாப்புல, படம் பார்த்துட்டு he loved the film and he went on. 2 நாளுக்கு அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாப்புல. துபாய்க்கு போயிட்டு he is calling me and talking about it. That is why we love you Maddie, but we also love you Maddie for watching the movie and telling us criticism எல்லாம் சொன்னாப்புல. ஸோ அதில் எனக்கு ஸ்கிரிப்டே படித்தாப்புல, ஸ்கிரிப்ட்லேயும் சொல்லுவான். ஸ்கிரிப்ட்லேயும் சொன்னது சிலது ஏற்றுப்பேன், சிலது வந்து நான் சண்டை போடுவேன். ஸோ அப்படி we have a very happy healthy relationship, thank God. இந்த புறநானூறு படைன்னு சொல்லி நீங்கள் படத்தில் யூஸ் பண்ணியிருந்தீங்க, அது உண்மையாகவே புறநானூறு படையினே இருந்தாங்களா இல்லை நீங்கள்? இல்லை அது புனைவு தான். இந்த புறநானூறுன்றது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த 400 poems. ஓகே, அந்த போயம்ஸ் வந்து தேர் அபவுட் வார், போர் பற்றி, மன்னர்கள் பற்றி. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புறநானூறுன்ற போது ரொம்ப ஆப்டாக இருக்குது, சண்டை போடுற போருக்கு போகிற. ஸோ அவங்கள அந்த படையை ஆக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து ஒருத்தர் சொன்னது வந்து பிராமியில் கோடு எழுதுனா எப்படி இருக்கும்னு. அது அந்த ஐடியா கொடுத்தது அவர் வந்து அப்புறமா ப்ராஜெக்ட்லேருந்து விலகிட்டார். ஸோ பேர் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா நான் சொல்லிடுவேன் ஹாப்பியாக. அவர் தான் கொடுத்தது அந்த பிராமி என்ற ஒரு கோட் எழுதுறது. அப்படி இட் வெண்ட் லைக் தட். அண்ட் புறநானூறு படை இப்போது 60s மெட்ராஸ் ஸ்டேட்டாக இருந்துச்சு. மெட்ராஸ் ஸ்டேட்டாக இருக்கும்போது நிறைய பேர் லைக் ஆல் ஓவர் ஃப்ரம் கேல்கட்டாலேருந்து, நீங்கள் நார்த்துலேருந்து சவுத்தில் எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் இங்கே வந்து பிரசிடென்சி காலேஜில் இல்லை யூனிவர்சிட்டியில் பச்சைப்பாஸ் கல்லூரியில் இங்கே தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து படித்தாங்கன்னா இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து தான் போராடினாங்க. இப்போது அல்லு அர்ஜுனோட அப்பா வந்து அல்லு அரவிந்த் சார் இங்கே தான் படித்தார். ஹி வாஸ் இன் தட் போராட்டம். நான் அவர்கிட்ட கூட பேசினேன். ஸோ அப்போது இட் டென்ட் மேட்டர் வாட் லாங்குவேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மேட்டர் ஆச்சுன்னா வந்து இன்ஃபேக்ட் அந்த போராட்டத்தில் ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸும் இருந்திருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா வந்து திணிக்காதீங்க, எங்களோட சுதந்திரத்தை வந்து நீங்கள் வந்து இப்போ தான் நாங்கள் சுதந்திரம் வாங்கியிருக்கோம், 200 வருஷம் கழித்து சுதந்திரம் வந்திருக்கு, திரும்ப நீங்கள் வந்து இப்போ அங்கேருந்து நீங்கள் சுதந்திரம் பறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா we won't allow it. I like that. அவங்கள ஒரு படையாக இருந்தால், ஒரு ஸ்டூடெண்ட் நெட்வொர்க்காக இருந்தால் எப்படி இருக்கும்ட்டு தான். ஸ்டூடெண்ட் நெட்வொர்க் இருந்துச்சு அப்போது. நீங்கள் வந்து இந்த போராட்டம் இங்கே தமிழ்நாட்டில் ஆரம்பித்தது நம்ம இங்கே நடக்க ஆரம்பிக்கிறது பத்திக்கிச்சிங்க. இங்கே நடக்க ஆரம்பிக்கும் போது மற்ற ஸ்டேட்ஸில் இவங்களுக்கு சப்போர்ட்டாக பெரிய பெரிய ப்ரொசெஷன்ஸ் எடுத்திருக்காங்க. கேரளாவிலையும், கர்நாடகாவிலையும், ஆந்திராவிலையும், ராஜஸ்தான்லேயும், மகாராஷ்டிராவிலையும், கேல்கட்டாவிலையும், நீங்கள் யூ நேம் இட், எவ்ரி நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டில் ஃபுல் சப்போர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நம்ம தான் வந்து முன்னாடி நின்று நடத்துனது. பட் இவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்துச்சு. சப்போர்ட்னா என்ன, இங்கே வரல மோஸ்ட் ஆஃப் தெம். அங்கேயே அவங்கவுங்க ஸ்டேட்ஸில் வந்து பயங்கரமாக வந்து போராடினாங்க. பட் சினிமாட்டிக் லிபர்ட்டிக்காக நீங்கள் வந்து அவங்க இங்கே வந்த மாதிரி இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி எப்படி நான் வந்து அந்த கதையை வந்து நான் அங்கே டிசைன் பண்ணது எப்படின்னா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க கூட இந்த செழியன் கேரக்டரோட பச்சை பாஸில் படித்தவங்க தான். பச்சை பாஸில், பிரசிடென்சியில், அங்கே இங்கே. ஸோ நான் ஆக்சுவலி நான் சொல்லலை அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு நான் சொல்லலை. மற்ற மாநிலங்கள்லையும் இருக்கலாம், மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம், எப்படி வேணாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து படித்தவங்க. அந்த டைமில் அவங்க ஒரு கூட்டமாக இருந்தவங்க. அந்த புறநானூறு படை ஏன் கேட்டதுன்னா, ப்ரீவியஸ்லி பண்ண வேண்டிய படத்தோட டைட்டில் வந்து கிட்டத்தட்ட புறநானூறு தான். ஸோ யூ குட் ஹவ் சேஞ்ச்டு டோட்டலாகவே வந்து நீங்கள் அந்த புறநானூறு நீங்கள் மாற்றி இருந்திருக்கலாம். பட் இந்த நேம் மட்டும் நீங்கள் ஸ்டிக்காக இருந்தது எதனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு அதுனா ரொம்ப பிரியம், விட பிடிக்கல. பாவம் புறநானூறு என்ன பாவம் பண்ணிச்சு, படம் நின்று போச்சு, அது ஓகே. பட் ஸோ ஆப்டாக இருந்துச்சுல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி படத்தோட டைட்டிலாக கூட அது நிறைய நாள் ட்ராவல் பண்ணோம். அப்புறம் பராசக்தி ஒரு தாட் நாங்கள் சொல்லியிருந்தோம். அதனால பராசக்தி வரும், படத்துலேயே வரும் உங்களுக்கு. ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக பேசின முதல்ல ஒரு படம். அது ரொம்ப ரொம்ப தீவிரமாக பேசின ஒரு படம். இட்ஸ் சோஷியோ பொலிட்டிக்கல் அவேக்கனிங் அந்த படம். ஸோ
எனக்கு அந்த பராசக்தி ரொம்ப பிடிச்சிருந்தது. பராசக்தி படம் ரொம்ப பிடிக்கும், பராசக்தி என்ற டைட்டில் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் மாணவர் படை என்றது வந்து பராசக்தி. இப்போ வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வந்து கொஞ்சம் ஃபிக்ஷனல் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம்ல, இதில் வந்து நிறைய பேக்லாஷும் வரும். இப்போது ஏன் இப்படி மாற்றி எடுக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் நம்ம நீங்கள் முன்னாடியே வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரி இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். ஏன்னா நிறைய இடத்துல அந்த நேமே மென்ஷன் ஆகாது, பெரிய பெரிய தலைவர்களோட பேரே வந்து மென்ஷன் ஆகாது. அது உங்களுக்கு நிறையா ஒரு 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 ரைட்டராக உங்களுக்கு பெரிய சிக்கல்கள் இருந்திருக்கும்ல, அது எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? அதான் நீங்கள் சொல்கிறீங்கள, நிறைய இடங்களில் வந்து பெரிய பெரிய லீடர்ஸோட பேரே வராதுன்னு, அப்படி தான் சமாளித்தோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அது காட்டக்கூடாதுன்றாங்க, அந்த பேர் வேணான்றாங்க. வேணான்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. இப்போ நான் வந்து சர்ஃபீராவில் பெருசாக எதுவுமே கற்றுக்கல. சர்ஃபீராவில் போயிட்டு நான் ஹிந்தி படம், ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சு, பாலிவுட்டில் வேலை செஞ்சது நான் கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று, அவங்க லீகலில் ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ இங்கே வந்து நம்ம அசால்ட்டாக ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம் சூரை போர்ட்டில். அங்கே பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கெட் பர்மிஷன் டு கெட் லீகல் கிளியரன்ஸ். நம்ம ரிலையன்ஸ் பற்றி நல்ல விஷயம் தான் சொல்கிறோம், ஆனாலும் நீங்கள் வந்து பேசக்கூடாது. ஸோ அந்த ஐ ரியலைஸ்ட் எவ்வளோ தீவிரமாக அவங்க பண்ணாங்கன்ட்டு. ஸோ பை த டைம் ஐ கேம் டு திஸ் ஃபில்ம், நான் ரொம்ப உஷாராயிட்டேன். ஸோ எல்லா பெர்மிஷன்ஸும் வாங்கி, அலைவ் ஆர் டெட் ஆர் வாட் எவர், அப்படி லீகலி வி வர் வெரி ஸ்ட்ராங். எவ்ரிபடி வாஸ் லைக், அந்த எங்கள் லீகல் டிபார்ட்மெண்ட் வாஸ் ஒர்க்கிங் ஆன் இந்த லீகாலிட்டிஸ்க்கே ஒரு 9 மாதம் 10 மாதம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அந்த ஸ்கிரிப்டை வந்து ஸ்க்ரப் பண்ணி ஸோ ஒரு கொடி இருந்துச்சுன்னா அந்த கொடி இந்த கலர்ஸில் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இங்கே ஆட்சியில் இருந்தது யார்? என் படத்தில் எங்கேயும் சொல்லலையே, சொல்லக்கூடாது கூட. ஸோ ஃபார் லீகல் ரீசன்ஸ். அதனால தான் அந்த பேர் வந்து நீங்கள் போடணும். ஏன்னா லால் பகதூர் சாஸ்திரி அவர் தான் அந்த டைமில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஆனால் நீங்கள் போடும்போது பிரதமர் அலுவலகம் சம்திங் போட்டுட்டு நியூ டெல்லின்னு மட்டும்தான் போட்டிருந்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போது இந்த படம் வந்து 2000% இதில் வந்து இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து உண்மையான சம்பவங்கள். அதெல்லாம் என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. இப்போ அது ஒரு உண்மையான சம்பவமாக இருக்கும்போது அதை ட்ராமடைஸ் பண்ணி, ஆக்சுவலி நான் ட்ராமடைஸே பண்ண தேவையில்ல, அதுவே பயங்கரமான ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ் தான். இந்த மொழிப்போர்ன்றது வந்து நம்ம ஊரோட ஜலியன்வாலா பாக்னு நீங்கள் வச்சுக்கோங்க. நம்மளோட அவர் வெரி ஓன் ஜலியன்வாலா பாக். அங்கே வந்து பொள்ளாச்சியில் 400 பேர் இறந்தாங்க, 200 பேர் இறந்தாங்கன்னு நான் சொல்ல வரல. தமிழ்நாட்டில் அன்னைக்கு அந்த டைமில் 400 பேர் இறந்துருக்காங்க. அதில் வந்து பொள்ளாச்சியில் வந்து த ஆர்மி கேம் லைக் திஸ். ஐ சோஸ் பொள்ளாச்சி. மெட்ராஸில் நம்ம கேபிட்டல், இப்போதைக்கு சென்னையில் கூட வந்திருந்தாங்க, ஆர்மி வந்திருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆர்மின்னு கூட சொல்லலை, ஐ செட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தோம். மேபி தட்ஸ் வை எங்கள் படம் சென்சர் ஆகி வெளியே வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். பிகாஸ் நாங்கள் ரொம்ப 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 கேர் எடுத்தோம், யாரையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது, யார் பேரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் எனக்கு என்னன்னா மேம், இப்போ ஒரு ஆட்டோபயோகிராஃபி எடுக்கிறோம், இல்லைனா ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வந்து நம்ம படமாக மாற்றுறோம் அப்படின்னா, மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த நேம், நீங்கள் அந்த கலர், நீங்கள் அந்த கட்சி, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணால் மக்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் தான். ஏன்னா அந்த டைமில் நம்ம படித்ததை ஒரு படம் வழியாக காட்ட போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம போய் பார்க்குது. பட் அதில் வந்து பெயர் வந்து மாற்றப்பட்டுள்ளது, சித்தரிக்கப்பட்டவை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகுதுல்ல. இது எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஆர்கானிக்காக மக்கள் வந்து ஓகேப்பா இதுதான் நடந்திருக்குன்னு நினைப்பாங்களா, இல்லை இவங்க வந்து நிறைய இடங்களில் சித்தரிக்கப்பட்டவைன்னு போட்டிருக்காங்க, அப்போ நம்ம எதை நம்புறது எதை நம்பக்கூடாது, இதுதான் அவங்க உண்மையாக பண்ணதா அப்படின்றத எப்படி மேம் புரிஞ்சுக்கிறது? நான் பொதுவான ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்குறேன். அந்த ஆடியன்ஸ்க்கு நான் சொல்கிறது ஒன்று தான், உங்களுக்கு அவ்வளோ க்யூரியாசிட்டி வந்து இந்த படம் வந்து எழுப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள நீங்கள் போயிட்டு செக் பண்ணுவீங்க. செக் பண்ணால் அப்படியே வரலாறு உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். இப்போது நான் அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தேன், புக் ஃபேரில் வந்து மேக்ஸிமம் டிமாண்ட் வந்து இப்போ ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பான புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவ்வளோ சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போது எத்தனை இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்க, அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அத்தனை கேள்வி கேட்குறாங்க. இந்த 2 ஜெனரேஷன்ஸ் அப்புறமா நம்ம வந்து இவங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு 1960s உட்கார வைக்கிறது, அவங்க ஃபீல் பண்ண அந்த ஃபீலிங் வந்து இன்னைக்கு கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து சேலஞ்ச் தான். ஸோ எனக்கு கமல் சார் படம் பார்த்து என்கிட்ட பேசினது midnight 12:45 பேசிகிட்டு இருந்தார். அவர் சொன்னது வந்து ஒரே ஒரு விஷயந்தான். ஹி செட் 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை வந்து இன்னைக்கு நீ ஃபீல் பண்ண வைக்கிறன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ ரியலி ஃபீல் தட் வி வர்
இப்போ ஒரு படத்தில் வந்து அக்ராஸ் கல்ச்சர்ஸ், அக்ராஸ் எவ்ரிதிங், அக்ராஸ் லாங்குவேஜஸ், அக்ராஸ் பார்டர்ஸ், அந்த படம் வந்து உங்களை வந்து இமோஷ்னலாக மூவ் பண்ணணும்னா, இமோஷ்னலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா அது ஏதோ ஒரு யூனிவர்சல் இமோஷன் இருக்கணும். இந்த படத்தில் அந்த யூனிவர்சல் இமோஷன் என்னென்னா, என் சுதந்திரத்தை வந்து நீ வந்து பறிச்சிட்டு போகணும்னு நினைக்கும் போது, என்னை வந்து அடிமை ஆக்கணும்னு நீ நினைக்கும் போது, என் தாய்மொழி விச் இஸ் ஈக்குவல் டு மை தாயை வந்து என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கும் போது வர்ற அந்த ஒரு கோபம், அந்த ஆதங்கம், அந்த வெறி, அந்த போராட்ட உணர்வு, அதுதான் இந்த படம் பேசுது. ஓகே. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் தமிழ்ஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் தெலுங்குஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ராஜஸ்தானிஸ், இட்ஸ் எவ்ரிபடி. பிகாஸ் உங்களுக்கு அடையாளம் கொடுக்குறது, உங்களை அடையாளப்படுத்துறது உங்கள் பாஷை இல்லையா, உங்களோட மொழி. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து என்கிட்ட இருந்து எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா சடன்லி இப்போவே எனக்கு வந்து மை திங்கிங் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ். ஸோ சடன்லி நீ இங்கிலீஷில் நிறுத்திடு, இங்கிலீஷில் பேசாத, இங்கிலீஷில் யோசிக்காதான்னா என் ஸ்கிரிப்டே வராது வெளியே. ஸோ இட்ஸ் லைக் தட். நீங்கள் தமிழில் நான் இது நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒரு அம்மா. அவங்களோட பொண்ணு வந்து திருச்சி அரியலூர் பக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தா. 10th வந்து ரொம்ப ஹை ஸ்கோர் எடுத்து 11th 12th வந்து இங்கிலீஷ் மீடியம், அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்லையே. அது படித்து அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக் மார்க்ஸ் எடுத்து அவங்க அம்மாவுக்கு என்ன ஆசை, ஒரு பெரிய காலேஜில், நல்ல காலேஜில் சேர்த்து விடணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் படித்த காலேஜ் WCC. ஸோ WCCயில் அந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட பேசி பெரிய லெவலில் ரெக்கமெண்டேஷன் எல்லாமே பண்ணி அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாச்சு. தட் வாஸ் அவங்க அம்மாவோட ட்ரீம், என் பொண்ணு இந்த பெரிய காலேஜில் படிக்கணுன்ட்டு. அந்த பொண்ணுக்கும் அந்த ட்ரீம் இருந்துச்சு. ஸோ இந்த பொண்ணு வந்து இங்கிலீஷ் மீடியமில் போயிட்டு நம்ம வந்து WCCயில் படிக்கலாம்னு சொல்லிட்டு, அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அவள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பயங்கரமாக மார்க்ஸ் வாங்கிட்டா. சேர்த்து விட்டாச்சு, அவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட் டே நான் அப்போ பராசக்தி டிஸ்கஷனில் தான் இருந்தேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இந்த பாப்பா வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, எங்கள் டிரைவருக்கு கால் பண்ணி, ரொம்ப கிளாஸ்க்குள்ளேயே போக மாட்டேங்கிறா. திஸ் இஸ் ஈவினிங். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓடி போனோம், என்ன தான் நடந்துச்சுன்னு. அந்த பொண்ணு திரும்ப 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 சொல்கிறது, எல்லாரும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. என்ன சொன்னாலும் 2 days போனால் நாங்கள் அவங்க அம்மா திட்டி என்னென்னமோ பண்ணா, நீ படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு அழுது பிளாக்மெயில் பண்ணி, இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி எல்லாமே பண்ணி உள்ள அனுப்பிச்சாங்க. 3rd டேலேருந்து த கேர்ள் வாஸ் லைக் ஷிவரிங். அவளுக்கு ஜுரம் வந்துச்சு, ஷி ஃபெல் சிக். சாப்பிட்டது எல்லாமே வாந்தி எடுத்துகிட்டு இருந்தா. ஷி பிகேம் ஸோ சிக். வி காட் ஸோ வரிட். ஏன்? பிகாஸ் இங்கிலீஷ் அவளுக்கு தெரியாது. இங்கிலீஷில் படிக்க சொல்கிறீங்க நீங்கள், எப்படி முடியும்? இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். இது எங்கேயோ நடந்துகிட்ருக்கு. எல்லாருக்குமே ப்ரிவிலேஜ், அந்த ஒரு ப்ரிவிலேஜ் இருக்காது. எல்லா மொழிகளும் வரும் நம்ம மண்டைக்குள்ளே ஏறும்ன்ட்டு. இப்போ எனக்கு வந்து நீங்கள் மணி சார் வந்து கேட்பாரு, ஸோ how many days schedule அப்படின்னு கேட்பாரு. January 14th to like some January 26th அந்த மாதிரினா நான் இப்படி உட்காந்து அவருக்கு தெரியாமல் டேபிள் கீழே வந்து இந்த விரலை வந்து எண்ணிட்டுருப்பேன். 14, 15, 16, 17 சொல்லிட்டு 10 நாள் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு மேத்ஸ் வராது, சுத்தமாக வராது. இப்போ நீங்கள் வந்து என்னை போயிட்டு அந்த மேத்தை படின்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ணிங்கன்னா என்னால் முன்னேற முடியாது. வாட் இன்ட்ரெஸ்ட் யூ, உனக்கு தெரிஞ்சதில் நீ வந்து இப்போ சயின்ஸே வச்சுக்கோங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா வந்து அவங்க சயின்ஸில் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அவங்க மதர் டங்கில் தானே. தட் இஸ் யூ சிந்தனை, தட்ஸ் யூ சிந்தனை மொழி. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே இன் திஸ் ஃபில்ம். ஏன்னா இந்த ஃபிக்ஷனல் மேட்டர் தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இந்திரா காந்தி அவர்களாக காட்டியிருப்போம், பட் அவங்க இந்திரா காந்தி தானா? ஆமாம். ஓகே. அந்த டைமில் அவங்க தான் INB மினிஸ்டராக இருந்தாங்க. ஸோ அவங்க இங்கே கோயம்புத்தூர் விசிட் பண்ணதெல்லாம் இல்லை. இப்போது இந்திரா காந்தி வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு வந்திருக்காங்க, அகேன்ஸ்ட் ப்ரோட்டோகால் வந்திருக்காங்க, வந்து இங்கே என்னதான் நடக்குதுன்னு வந்து பார்க்க வந்திருக்காங்க. இங்கே ஒரு பிரச்சனை நடக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து அங்கே பெருசாக வந்து அங்கே சொல்லலை. இங்கே ஸ்டேட்டில் நடக்கிறது வந்து சென்டருக்கு வந்து ஒழுங்காக எடுத்துகிட்டு போய் சொல்லாதனால தான் இத்தனை பிரச்சனைகள். ஓகே, எல்லாமே சரியாக இருக்குது, இங்கே ஓகேவா இருக்குதுன்னு சொல்லும்போது, பட் அவங்க வந்தாங்க. வந்து இங்கே என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பாக ஆராமசாமி ஐயா கிட்ட கேட்டோம். அவர் சொன்னார், வந்தாங்க, பெருசாக எதுவும் பண்ணலை, பட் வந்தாங்கன்னு. ஸோ ரிவிஷனிஸ்ட் ஹிஸ்ட்ரி அங்கே தான் வரும். இப்போ ஒரு இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. வாட் எவர், ஹிட்லரை வந்து யாரும் அன்னைக்கு ஷூட் பண்ணி அவனை ஃபினிஷ் பண்ணியிருந்தா வேர்ல்டு வாரே இல்லை. ரைட்? ஐ மீன் த வேர்ல்டு வுடன்ட் ஹவ் பிகம், இத்தனை ஜூஸ் இறந்துருக்க மாட்டாங்க, ஹிஸ்ட்ரி வுட் ஹவ் சேஞ்ச். அதே போல் இப்போது ஒரு லீடர், சென்டர்லேருந்து ஒரு லீடர் வந்து
நம்ம குரலை கேட்டாங்க, இங்கே நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது வந்து அவங்க வந்து உள்வாங்கி நம்மளுக்கு வேண்டியது பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் லைக் மை வாய்ஸ். we are an indirect democracy, ரைட்? அவங்கள நம்ம எலெக்ட் பண்ணுறோம். அவங்க தான் நம்மளோட என்ன கருத்தாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஒரு லீடர் கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னா, ஜனநாயகம்ன்றது கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்ன்ட்டு இந்த படத்தில் ஐ வாண்டட் டு சே. இட் வுட் பீன் பீஸ்ஃபுல். ஜெனசைடே நடந்திருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அந்த பிரச்சனை வரும்போது பண்டிட்ஜி வந்து நெஹ்ரு வந்து சொல்லியிருக்காரு, இப்படி இந்த ஒஃபிஷியல் லாங்குவேஜ், ஒஃபிஷியல் கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து ஹிந்தியில் நடந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியாது, ரைட்? இப்போது எந்த ஆர்டர் வந்தாலும் உங்களுக்கு தெரியாதே, எந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் உங்களுக்கு தெரியாது இல்லையா? நீங்கள் பயப்படுறீங்க, யூ வில் பிகம் என்ன சொல்கிறது, நீங்கள் பின்னாடி போயிடுவீங்கன்ட்டு நீங்கள் பயப்படுறீங்க. அந்த பயம் எனக்கு நல்லாவே புரியுது. அதனால இங்கிலீஷும் சேர்ந்து ஆட்சி மொழியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இப்போ அதை நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு சொல்லும்போது தட் இஸ் த ஃபியர். இட் வாஸ் நாட் பொலிட்டிக்கல். ஐம் டெல்லிங் யூ அகேன் அண்ட் அகேன். ஒரு ஸ்டூடெண்ட்டோட பயம்தான். அதுக்கு தான் நான் அப்படி வச்சுருந்தேன். இப்போது நீங்கள் சின்னசாமி இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட். எனக்கு என் கதைக்கு பொருத்தமானது அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறது. ஸோ அந்த பேரை மாற்றிட்டு ஐயா கண்ணன் வச்சுட்டு அந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஒரு நபர் போயிட்டு திருச்சியில் போயிட்டு சிஎம் காலில் விழுந்து, ஐயா இப்படி எங்கள் பிரச்சனை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் சொல்லணும், நீங்களே இப்படி இருந்தால் எப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிருக்காரு, கதறியிருக்காரு, காலில் விழுந்திருக்காரு. அவர் சொன்னது சிஎம் வந்து அந்த டைமில் இவரை தூக்கிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ போலீஸ் வந்து அவரை சுற்றி தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஐயோ என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, இது 64 நடக்குது, என் படத்தில் 65 நடக்குது. ஸோ எனக்கு தேவையான மாதிரி நான் அமைஞ்சிக்கிட்டேன். நீங்கள் ஏவியேட்டர் படம் எடுத்துக்கோங்க, மார்டின் ஸ்கார்சிஸ், அண்ட் இட்ஸ் ஹாவர்ட் ஹியூஸ். யூ டூயிங் அ ஃபில்ம் அபவுட் த கை ஹூ ஃப்ளூ அ பிளேன். அப்போது அவருக்கு வந்து இந்த ஸ்கிசோஃப்ரீனியான்றது வந்து வெரி லேட்டர் இன் லைஃப் தான் வரும். ஆனால் அவங்க யூத்லேயே காமிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் கதைக்கு அதான் நான் சொன்னேனே, இது பிகினிங், இது எண்ட், இது மிடில்ன்ற போது அது நடுவில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்புறமா நடந்திருக்கோ, இன்னைக்கு நடந்திருக்கோ அதை நான் வந்து அதுக்குள்ளே கோர்வையாக கொண்டு வர்றது தான் என்னோட வேலை. ஸோ அப்படி நடந்தது தான் இந்த மாதிரி. 64 நடந்துச்சு, ஆனால் நான் 65ன்னு காமிச்சிருக்கேன். அது வந்து ஸ்டூடெண்ட் இல்லை, ஆனால் நான் ஸ்டூடெண்ட்டுன்னு காமிச்சிருக்கேன். பிகாஸ் கதைக்குள்ளே வரணும் இல்லையா, அந்த மாதிரி. அது ஸோ வாட் இஸ் ஃபிக்ஷனல், வாட் இஸ் நாட் ஃபிக்ஷனல். இப்போது ஒன்றும் இல்லை, இது ஃபிக்ஷனலாக நீங்கள் நினச்சிக்கோங்க, இது இவங்க வந்து என்னை ஏமாத்துறாங்க, தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு ரீசர்ச் பண்ணுறாங்கல்ல. அப்போ ரீசர்ச் பண்ணும்போது ஒரு உண்மை வருது இல்லை வெளியே, உங்களுக்கு தெரிய வருது இல்லை. அன்றைக்கி ஒருத்தர் தன்னைத்தான் எரிச்சிக்கிட்டு இறந்துட்டாரு, ஒரு அந்த வியட்நாமீஸ் மங்க்ஸ் அப்போ பண்ண மாதிரி ஒருத்தர் தான் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி 7 பேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு வெளியே வருது இல்லை. ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியணுங்க. ஹிஸ்ட்ரி வில் இப்போ நான் தான் சொன்னேன்ல, எனக்கு மூத்த டைரக்டர்ஸ், எனக்கு முன்னாடி இருந்த டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து யாரோ எதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட் கண்ணன், மணிசர்கிட்ட வேலை செஞ்ச கண்ணனே வந்து எனக்கு நிறைய சொல்வார், சுதா இந்த மாதிரி நடக்கும், இப்படி இருக்கும், இப்படி. நான் அப்படி கேட்டுப்பேன். மணிசர் சொல்வார், திஸ் யூ ஷுட் நாட் டூ. அது நல்லா கேட்டுப்பேன். வரலாறுலேருந்து நீங்கள் கற்றுக்கணும். 100-2000% யூ ஹாவ் டு லேர்ன். இது வந்து இத்தனை நாளாக யாருமே ஏன் பேசலை அது எனக்கு தெரியல. மேபி சென்சரில் பாஸ் ஆகாதுன்னு பேசலையோ, மேபி இட் இஸ் டூ பொலிட்டிக்கல்னு பேசலையோ, இல்லை ஆசை இல்லாமல் பேசலையோ, மேபி இதில் ட்ராமா இல்லை, மேபி ட்ரையாக இருக்கும்னு பண்ணலையோ, எதனால் பண்ணல எனக்கு தெரியாது. ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன் பண்ணலன்னு. பட் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஹிஸ்ட்ரி நான் கேட்கும்போது இதை ட்ராமடைஸ் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் இதில் இருக்குன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து இந்த இதில் பண்ணேன். பட் யூ ஹாவ் டு ஃபிக்ஷனலைஸ் சர்டன் திங்ஸ். ஓகே, யூ ஹாவ் டு. லைக் செழியன் இஸ் ஒன் கம்ப்ளீட் புனைவு கேரக்டர். புனைவு பேர் எல்லாமே இருக்குது. பட் அவருக்குள்ளே இருந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்போ இருந்த போராளிகளுக்குள்ளே இருந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் எடுத்து வச்சோம். அப்போ தான் அவர் ரியல் ஆவார். ஏன் சண்டை போட்டாங்க? இப்போ ஆராமசாமி ஐயா வந்து நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் ஹிந்தி கற்றுக்கிட்டா என்னவா? சார் நான் ஏன் ஹிந்தி கற்றுக்கணும்? சார் ஹிந்தி கற்றுக்கிட்டா நீங்கள் போயிட்டு நார்த்தில் போய் வேலை செய்யலாம். ஹி செட் பீகாரில் போய் நான் டிவிக்கு வா அப்படின்னு கேட்டார். இப்போது 80 வயசில் அவர் கேட்குறாரு அந்த கேள்வி. ஸோ அந்த பயம் இருந்துச்சு மக்கள்கிட்ட. ஸோ அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டிங்கன்னா உலகம் பூரா போயிட்டு தி வேர்ல்டு இஸ் யுவர் ஸ்டேஜ். வை ஷுட் யூ லேர்ன் அன் அதர் லாங்குவேஜ்?
அதுக்கு 200 வருஷமாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உங்களை டார்ச்சர் பண்ணி அடிமைத்தனம் பண்ணி உங்களை வந்து நசுக்கி வச்ச ஒருத்தன் வந்து அவங்ககிட்ட அந்த ரூல்லேருந்து வந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் வந்து இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷ் எவ்வளோ வலி கொடுத்தாலும் அந்த இங்கிலீஷை நீங்கள் எடுத்து அந்த இங்கிலீஷை யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு அது சாதகமாக இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணுவேன். அதுதானே அறிவாளித்தனம், அதுதானே அண்ணா சொன்னார். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ see it. ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஃபிக்ஷன் கொண்டு வர்றது தான் வந்து ஒரு படத்தை நீங்கள் காட்ட முடியும். அண்ட் நிறைய விஷயங்கள் இப்போது ஓகே, நீங்கள் இப்போது அது புக்கு மேலே பேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது விஜய் மால்யாஸ் பேர் வச்சு தான் எழுதியிருக்காரு. யார்? கோபிநாத், கேப்டன் கோபிநாத் வந்து விஜய் மால்யா பேர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு புக்கில். பேஸ்ட் ஆன் திஸ் புக்குன்னு சொல்லிட்டு அந்த பேரெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் லீகலி யூ cannot do things like that. You have to get NOCs, you have to get agreements, you have to get from the Jet Airways person. இதெல்லாம் முடியுமா? சாத்தியமா? முடியாது. ஸோ அதனால் பேரை மாற்றுறது, இட்ஸ் இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ இவெண்ட்ஸ்ன்னு சொன்னாலே நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் அப்புறமா ரீசர்ச் பண்ணிங்கன்னா எது உண்மை, எது வந்து அதில் வந்து சித்தரிக்கப்பட்டது, எது வந்து ட்ராமடைஸ் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிடும். அது ஒரு எக்ஸசைஸ், அது ஒரு அழகான ஒரு எக்ஸசைஸ். க்யூரியாசிட்டி இருக்கிறவங்க அது போய் பண்ணுவாங்க. அண்ட் ஐ திங்க் நான் பண்ணுவேன், நான் நிறைய பண்ணுவேன் அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ் அப்படிலாம் வரும்போது நான் போயிட்டு ஃபுல்லாக ஐ ஹேவ் டு நோ எவ்ரிதிங் அபவுட் இட். லைக் இப்போ ரீசெண்டாக ஒரு சீரீஸ் வந்திருக்கு, எனக்கு ரொம்ப ப்ரில்லியன்ட்லி ஷார்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட், ஃப்ரீடம் அட் மிட் நைட். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் தட்ஸ் பேஸ்ட் ஆன் அ புக், டாமினிக் லப்பியர், யூனோ. அண்ட் அந்த புக்கை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எடுத்திருக்காங்க. அதில் காங்கிரஸ் எல்லாமே இருக்குது. வாட் காங்கிரஸ் ஹஸ் டன், எந்த லீடர்ஸ் இருந்திருக்காங்க, ஜின்னா என்ன பண்ணார், என்ன சதி திட்டங்கள் நடந்துச்சு, அவங்களுக்குள்ளே என்ன பாலிடிக்ஸ் நடந்துச்சு, ஹவு முஸ்லீம் லீக் ஹேப்பன்லேருந்து எல்லாமே அப்படியே. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ஹிஸ்ட்ரி லெசன். பட் தே ஹவ் புட் அ டிஸ்க்ளைமர் சேயிங் தட் இது ஹிஸ்ட்ரி, ஆக்சுரேட் ஹிஸ்ட்ரியாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் அதை ட்ராமடைஸ் பண்ணுறதுக்கு, அது வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்கு நீங்கள் சில ஃபிக்ஷனல் எலிமெண்ட்ஸ் வைக்கணும். அப்போ இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட் ஹிஸ்ட்ரி இல்லையா? ஸோ ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் ஒன்று டாக்குமெண்ட்ரியாக சொல்லணும், இல்லை டெக்ஸ்ட் புக்கில் பண்ணணும். ஸோ இன் சினிமா வென் யூ ரெப்ரசென்டிங் இட் வில் பி a little this way that way. தீ பரவட்டும்ன்றது தான் ஆரம்பத்திலிருந்து ப்ரோமோஸ் ட்ரைலர்ஸ் எல்லாத்துலேயுமே. பட் டியூரிங் த ரிலீஸ் அந்த சென்சார் வந்து தீயை வந்து நீதி பரவட்டும்னு மாற்றிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நீதி பரவட்டும்னு சொல்லலை, நாங்கள் நீதி பரவட்டும்னு மாற்றிருக்கோம். அவங்க தீ பரவட்டும்ன்றது வந்து ரொம்ப லிட்ரலாக ஆர்சனிசம் மாதிரி இருக்குது. படத்தில் வேற நிறைய தீ வருது, நிறைய கொளுத்துற விஷயம் வருது. ஸோ அதனால இட்ஸ் என்கரேஜிங் ஆர்சனிசம். அதனால கேன் யூ ஜஸ்ட் சேஞ்ச் தட் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்போ மேம் சொன்னாங்க? ஏன்னா எனக்கு என்ன ஷாக்கிங்னா எல்லா இடத்துலையும் மாற்றிருந்தீங்க, பேப்பரில் அந்த இது எல்லாத்தையுமே எப்படி சிஜியில் கொண்டு வந்தது தானா இல்லை? எல்லாமே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து கட் லிஸ்ட் வந்தது 8th ஆஃப்டர்நூன் தான் வந்துச்சு. 10th மார்னிங் 9 AM இஸ் ரிலீஸ். அப்போது ஒன் டேல நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணீங்க? அது சேஞ்ச் பண்ணோம், டயலாக்ஸ் சேஞ்ச் பண்ணோம், நிறைய கட்ஸு, அந்த விஷுவல் லென்த் கட் பண்ணுறது, அது எல்லாமே. பட் ஆல்சோ நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். டப்பிங்லேயும் சரி, இதுலேயும் சரி, ஒரு 2-3 வெர்ஷன்ஸ் கட் பண்ணி இருந்துச்சு. தீக்கு பதிலாக நீதி அதெல்லாம் சொல்லியாம? தீக்கு பதிலாக அது மட்டும் இல்லை, நாங்கள் வி நெவர் தாட் தீ அது வந்து புக்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கோம், ட்ரெய்லரில் வந்திருக்கு, டீசரில் வந்திருக்கு, அதிலெலாம் விட்டாங்க. ஸோ இது எதுக்கு டச் பண்ணுவாங்க? பட் அவங்க சொல்கிறதுல வந்து இது தீ பரவட்டும். இப்போது எங்களுக்கு நாங்கள் போனது வந்து நாட் ஜஸ்ட் அ சென்சர் ஷோ, இட் வாஸ் அ ரிவைசிங் கமிட்டி. ஸோ 13 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க படத்தை. அதில் நிறைய பேருக்கு தே ஹேட் ப்ராப்ளம்ஸ். ஒரு சில பேர் பேன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க படத்தை. ஸோ ஆக்சுவலி அதுதானே ஃபஸ்ட்டு சென்சருக்கு போகும்போது அதுதானே நடந்துச்சு. எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இட் ஷுட் நாட் கம் அவுட் மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு அங்கே ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் நடந்து இப்படி கொடுத்தாங்க. அந்த எவ்வளோ டெமோக்ராட்டிக்காக இருந்தாலும் எங்களுக்கு கட் லிஸ்ட் வந்து படம் பார்த்தது 5ஆம் தேதி, கட் லிஸ்ட் வந்து 8ஆம் தேதி தான். 5ஆம் தேதியிலேருந்து நாங்கள் வந்து எப்போ வரும் காத்துக்கிட்டே இருந்தோம். எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த கட் லிஸ்ட் கம். ஸோ நம்ம பண்ணலான்ட்டு. அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க அப்போ சொன்னது வந்து வெறும் ஆடியோ கட்ஸ் தான். லிஸ்ட்டு கொடுங்கன்னா லிஸ்ட்டு கொடுக்கல. இல்லை நாங்கள் கொலேட் பண்ணோம், 13 பேர் இருக்கோம்ல, எல்லாரோட பாயிண்ட்ஸும் நாங்கள் போடணும்னு சொல்லி இன்னலி லாஸ்ட் ஸ்டேஜில் கொடுக்கும்போது நாங்கள்லாம் we were like அது ஒரு மேட், இட் வாஸ் மேட்.
சித்தரிக்கப்பட்டவன்னு ஒரு சீனில் வரும். கிட்டத்தட்ட அது ஒரு 1 மினிட்லேருந்து தாங்க சீனோ இல்லை 1.5 மினிட். அது த்ரூ அவுட் த சீன் வேணுமா மேம் அந்த சித்தரிக்கப்பட்டவை? எதனால் அந்த கம்பல்ஷன்? ஏன்னா எந்த படத்துலையும் சென்சஸ் சொன்னது தான், அது ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னு வேணும்ன்ட்டு அவங்க சொன்னது தான். ஏன்னா வந்து இப்போது ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்போது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க, ஹிந்தியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹிந்திலையும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இப்போது அந்த ஒரு இன்சிடெண்ட் அப்படி நடந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சின்னசாமி, இங்கே ஐயா கண்ணு அன்னைக்கு நடக்கலை, 64ல் நடந்துச்சு. நான் பல சம்பவங்களை வந்து என் கதைக்கு என் ஸ்க்ரீன் பிளேவை நகர்த்துறதுக்காக நான் கொண்டு வந்து ஒரு சீனாக உருவாக்குறேன். ஸோ அது போட சொன்னாங்க, போட்டாங்க. பிகாஸ் அதில் ஃபேக்ட் என்னென்னா வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் வந்து ஹிந்தியில் எழுதலாம்ன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, ஒரு ரூல். அது ஃபேக்ட். அதை சுற்றி நான் பண்ணது வந்து டு ட்ராமடைஸ். இப்போ நான் வந்து அது ஒரு வசனமாக நான் சொல்லலாம், பட் அது சீனா பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்க சொல்கிறது இது வந்து ஃபிக்ஷனலைஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஓகே, அந்த சீன் இஸ் ஃபிக்ஷனலைஸ்ட், the matter is not fictionalized. ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஃபிலிமாக ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு பரபரப்பான சூழல் அமைஞ்சிட்டே இருக்கும். இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ எஸ்கே அவர்களுடைய கேரக்டருக்கு வந்து ஒரு லவ் போர்ஷன்ஸ் ஒன்று பில்ட் பண்ணுறீங்களா? இது வந்து நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டுக்குள்ளே மூவ் ஆன் ஆகிறதுக்கு, இல்லை நிறைய ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸை வந்து ஒரு அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான ஒரு எலமெண்ட்டாக பார்க்குறீங்களா? இல்லை லவ்ன்றது நம்மளுடைய லைஃப்லேயே இருக்குது, எல்லாருக்குமே இருக்குன்றனால அது ஒரு பார்ட் ஆஃப் அ மூவின்னு எடுத்துக்கலாம்? இது என்னோட கருத்து. இது மற்றவங்க இதை அக்ரி பண்ணலாம், அக்ரி பண்ணாமல் இருக்கலாம், என்ன வேணால் எப்படி வேணால் இருக்கலாம். பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு படத்தில் வந்து நீங்கள் அதை இன்னும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. டேக் இட் அஸ் அ செட்டப். இப்போது நீங்கள் ஒரு கதையை டாப்பில் சொல்லிடுறீங்க, 59ல் இப்படி நடந்துச்சுன்னு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை நீங்கள் வந்து காட்டுறீங்க. அதுக்கு வந்து அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிசல்ட் வந்து இவங்களுக்கு வந்து திணிக்கப்படலை, ஹிந்தி திணிக்கப்படலை, அது வந்து தள்ளி வச்சுட்டாங்க, ரைட்? அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அதுக்கப்புறமா வந்து ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் அவனோட இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை நான் காட்டணுமே, அதுலேருந்து வெளியே வந்துட்டான். இப்போது 6 வருஷம் கழித்து அப்போது தம்பியாக இருக்கிற ஒருத்தன் வந்து என்ஜினியரிங் படிக்கிறான். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஊரில் ஒரு இன்ஜினியர் ஒரு டாக்டர் படிக்கிறது பெரிய விஷயம். ஸோ இந்த பையன் வந்து தம்பியை வந்து என்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஊரெலாம் கடன் எடுத்துகிட்டு, அப்பா கடனை சுமந்துக்கிட்டு, அவன் படிப்பை விட்டுட்டு ஒரு கோல்மேனாக இருந்துட்டு, ஒரு ஃபயர்மேனாக இருந்துட்டு ஹி இஸ் டூயிங் ரைட். அப்போ அவனோட வாழ்க்கையை ஐ வாண்ட் டு நோ, அவன் மனநிலை என்ன அன்னைக்கு, இந்த பக்கம் போலான்ட்டு இருக்கானா, இது பிடிக்காமல் பண்ணுறானா? நோ, இது என் குடும்பத்துக்காக நான் பண்ணணும். ஸோ பண்ணிட்டு இருந்தான். ஹிந்தி கற்றுக்கணுன்னாலும் எதுக்கு? இப்போ நான் போய் வடக்கில் நான் வேலை செய்யணும்னா வடநாட்டில் எனக்கு ஹிந்தி அப்போ தெரிய வேண்டியதாக இருக்குது, நான் போய் கற்றுப்பேன். எனக்கு ஹிந்தினா வெறுப்பு கிடையாது, ஹிந்திக்காரன்னா வெறுப்பு கிடையாது. நீ வந்து என் நாட்டுக்குள்ளே வந்து நான் பேசுகிற மொழியை வந்து நீ வேணான்னு சொல்லும்போது எனக்கு வரும், நீ திணிக்க பார்த்தா எனக்கு கோவம் வரும். அதெல்லாம் நான் சொல்லணும். யார் மூலியமாக சொல்கிறது? ப்ரொட்டாகனிஸ்ட் மூலியமாக சொல்கிறது இஸ் பியூட்டிஃபுல். இப்போது வேற எந்த கேரக்டரும் ஹிந்தி கற்றுக்குறாங்கன்றதுக்கும் மெயின் கேரக்டர் ஹிந்தி கற்றுக்குறான்றதுக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க, உங்கள் மெசேஜை எவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க. எனக்கு ஹிந்தி தான் எனக்கு பிரச்சனை இல்லை தம்பி அப்படி தானே சொல்கிறீங்க. ஸோ அது மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு நான் வைக்கும்போது அந்த மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் ஏன் அப்படி இருந்த ஒரு போராளி எப்படி என்ன சொல்கிறான், அவன் கருத்து என்ன, இந்த டைமில் அவன் மைண்ட் செட் என்ன, லவ் இருக்கும், ஃபேமிலி லைஃப் இருக்கும், அது எல்லாத்தையுமே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கும் அவன் தம்பிக்கான உறவு, அவனுக்கும் தான் பாட்டிக்கான உறவு, அவனுக்கும் தான் இந்த பொண்ணுக்கான உறவு, எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது மேலே கொஞ்சம் டுவெல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு முழுமையான ஒரு மனுஷனை நான் காட்டி, அப்புறம் அந்த சமுதாயத்தில் இதெல்லாம் நடக்குது, அன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்வுனால அவன் லைஃப் எப்படி எஃபெக்ட் ஆச்சு, திரும்ப அதுக்குள்ளே வந்துட்டான், அதுதான் நான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அது செட்டப்னே வச்சுக்கோங்க. இது வேற டைப்லேயும் பண்ணியிருக்கலாம், பாஷா மாதிரியும் பண்ணியிருக்கலாம், டிப்பிக்கல் பாஷா ஃபார்மேட். ஓகே, ஸோ ஒரு பையன் இருக்கான், ஒரு வில்லேஜில் இருக்கான், இந்த மாதிரி மதுரையில் இருக்கான், மதுரையில் ஃபயர்மேனாக இருக்கான், ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ அவன் தம்பி வந்து அவனை சொல்ல வைக்கிறான். தம்பி வந்து ஒரு போராளியாக இருக்கான், டேடே இந்த அதெல்லாம் வேணாண்டா, அவனை அடிச்சிருவாங்கடா அப்படின்னு அப்படி ஸ்மூத்தாக போயிட்டு நீங்கள் வந்து இன்டர்வல் பாயிண்டில் வந்து அவன் வந்து இதுக்குள்ளே வர்றான். அப்போ நீங்கள் பாஷா மூமெண்ட்டை ஓப்பன் பண்ணுவீங்க, எப்போவுமே இவன் போராளி தான் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பார்ட்ஸும் நாங்கள் போனோம். ஒரு 20, 30, 40 டிராஃப்ட் எழுதும்போது எல்லாமே பார்த்துட்டு தான் இது கொஞ்சம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் இது. எனக்கு அப்போது அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் டாப்லேயே வச்சுட்டோம். ஸோ இவன் இப்படி பட்டவன், ஆனால் பிடிஎஸ்டி அவனுக்கு வந்து ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு.
அதனால அதை வந்து விட்டுட்டு வெளியே வர்றான். வெளியே வந்து தான் தம்பியை பார்த்துக்கிறான். எப்படி அந்த கொள்கையில் அவன் வந்து அவ்வளோ தீவிரமாக அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தானோ, இன்னைக்கு தம்பிக்கிட்ட அவ்வளோ தீவிரமாக தம்பியை பார்த்துக்கிறது, பாட்டியை பார்த்துக்கிறது, தன்னோட டியூட்டி ஆஸ் அ குடும்பஸ்தன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஐ ஹேட் டு டாக் அபவுட் இட். ஸோ அது அண்ட் இஃப் தட் பிகம்ஸ் கமர்ஷியல்னால் என்ன, அது வந்து ரிலேட்டபிள் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த குடும்ப ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா, அது ஈஸிலி ரிலேட்டபிள். தட்ஸ் ஆல். அது வச்சோம். எனக்கு ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு ரைட்டப் ஒன்று போட்டிருந்தார். அவரும் நீங்கள் சொன்னதான் போட்டிருந்தாரு, இந்த பாஷா ஃபீல் வரட்டும். ஆனால் இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயினை கொளுத்துற சீக்வன்ஸில் வந்து ஒரு மாஸ்க் மேனாக காட்டிட்டு மேபி அது அதர்வாவா இல்லை வந்து எஸ்கே அவர்களா அப்படின்றது வந்து ஒரு குழப்பத்திலே ஆடியன்ஸ் இருக்கும்போது லாஸ்ட்டாக நீங்கள் அந்த ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து பயங்கர பேங்காக ஒன்று பண்ணியிருந்தீங்கல்ல, ஸோ அங்கே ரிவீல் ஆச்சுன்னா அது உண்மையான ஒரு பாஷா மூமெண்ட் அப்படின்றது ஒரு சஜஷன் தான். ஆமாம், இது எல்லாமே எல்லா மெத்தட்ஸும் நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வரோம். அது வந்து ஒரு 4 வருஷம் எழுதுறதுல மெரிட் இது, டிமெரிட்டும் இதுதான். ஸோ நாங்கள் அந்த லாஸ்ட்டில் அந்த ஒரு 6-8 மாதம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிதுல, அப்போ வந்த இந்த தாட்ஸ் எல்லாம் இது. அது நிற்காமல் இருந்துச்சுன்னா மேபி பாஷா வந்திருக்கலாம். ஸோ ஐ டோன்ட் நோ, பட் தட் இட்ஸ் அ வின்னிங் ஃபார்முலா. அந்த இன்டர்வல் பிளாக் பற்றி பேசலாமா? அதோட ஸ்டேஜிங் அண்ட் அதோட ரைட்டிங் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜில் போயிட்டே இருக்கிறது, டக்குன்னு பீக் ஆகிறது வந்து அந்த இடம் தான். ஏன்னா எஸ்கே வந்து மறுபடியும் நான் போகிறேன், ஏன்னா ஒருத்தர் தீ குளிக்கிறாரு, அவருக்கு நெருக்கமான ஒருத்தர். ஸோ அந்த பையனோட அந்த இன்சிடென்ட்னால நான் மறுபடியும் போராட்டத்தில் இறங்குறேன் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட் அது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஸ்டேஜிங், அந்த இன்டர்வல் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த கூஸ்பம்ப் மொமெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா தமிழ் பற்றி பேசுகிறாங்க, எனக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சொல்லனாலும் தமிழ்னாலே நமக்குள்ள ஒரு ஹெட்ரைன் பம்ப் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு ஸ்டேஜிங், அந்த ஒரு இன்டர்வல் பிளாக் பற்றி லாஸ்ட் ஷூட் பண்ணது இன்டர்வல் பிளாக். ஆக்சுவலி நாங்கள் அந்த மாசி வீதி எல்லாம் ரெடி பண்ணி செட்டு போட்டு அது பண்ணது. அது பெரிய சீக்வன்ஸ். ஆக்சுவலி ஒரு 5 டேஸ்க்கு எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஒரு 5 டேஸோ 4 டேஸோ சம்திங் லைக் தட் எடுத்தோம். கடகடன்னு ஓடி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பிகாஸ் எங்கள் ரிலீஸ் வந்து Jan 10th, அது ஷூட் பண்ணது அக்டோபர்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணி லக்கிலி ஃபார் அஸ் அதில் பெருசாக விஎஃப்எக்ஸ் வேலை, ஃபயர் மட்டும்தான் இருந்துச்சு. செட் எக்ஸ்டென்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆக்சுவலி செட் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அது பண்ணணுன்னா படம் வந்து ஜானுக்கு வந்திருக்க முடியாது, இன்னும் ஒரு 3-4 மாதம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது எனக்கு அந்த அந்த இது ஒரு 2-3 டைம்ஸ் நாங்கள் போயிட்டு அந்த லொக்கேஷனை விசிட் பண்ணி, இந்த மொட்டை மாடியிலேருந்து தான் ஹீரோ இங்கே தான் இருப்பார், இங்கேருந்து தான் குதிப்பார், ஸோ இங்கெல்லாம் எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு ஃபைட் மாஸ்டர் சொல்கிறாரு. இங்கே எனக்கு எப்படி டிஸ்டர்பன்ஸஸ் வேணும்னு இவர் சொல்கிறாரு, நம்ம டிஓபி சொல்கிறாரு. நான் வந்து இதுதான் நடக்கும், இவ்வளோ ரியலாக இருக்கும், இது வந்து சண்டை மாதிரி இருக்காது, டிஷ்ஷும் அப்படிலாம் இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு தம்பி வந்து ஒரு கொடியை கொளுத்துறான், அந்த பார்ட் 17 கொளுத்துறான். நான் சொல்லாமல் நாங்கள் கொளுத்திருக்கோம் படத்தில். ஸோ பார்ட் 17 கொளுத்துறான். அப்போது இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவங்கள தடுக்கிறான். டே நீ போய் பண்ணுறான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத்தனை எலிமெண்ட்ஸ் நாங்கள் பண்ணோம். ஸ்டோரி இருக்குது. அதான் மாஸ்டர் சொல்லிகிட்டே இருப்பார், ஐயோ நீ வந்து சீன் எடுக்கிறியா இல்லை ஃபைட் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் டிவைட் பண்ணிப்போம். இன்றைக்கி மாஸ்டர் எனக்கு டயலாக் போர்ஷன், இந்த போர்ஷனில் நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருந்துருவார். பட் டயலாக் போர்ஷனில் சண்டைலாம் இருந்துச்சுன்னா அவர் அது பண்ணிட்டு இருப்பார், அதில் நான் டயலாக் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பேன், அவர் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ இட் இஸ் ஃபைட்டாக இல்லை, எல்லா இதுலேயுமே நாங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் நிறைய கற்றுக்கிட்டேன் சுப்ரீம் மாஸ்டர் கிட்ட இருந்து. ஸோ அப்போது அந்த சரி இப்படி கார்பன் பேப்பர்ஸ், ஒரு கருப்பு துணி, ஒரு கருப்பு ரிப்பன் இருந்தால் கூட அந்த பொண்ணுது வந்து அது வந்து ஆக்சுவலி ரீசெண்டாக, அது அன்னைக்கு நடக்கலை, ரீசெண்டாக இன்னொரு ஸ்டேட்டில் வந்து ஒரு சிஎம் வந்து போயிட்டுருக்கும்போது, அவர் அந்த பாதையில் போயிட்டுருக்கும்போது எங்கேயும் கருப்பு கொடி காட்டக்கூடாதான், எதுவுமே கருப்பாக தெரியக்கூடாதான். அப்போது ஒரு போலீஸ்காரன் ஒரு பொண்ணோட ரிப்பன் அப்படி இழுத்து விட்டார். அது எனக்கு சொன்னாங்க ஒருத்தர், எனக்கு ஐ தாட் இட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. அதை அப்படியே நான் சீனாக வச்சுருந்தேன். அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் இவங்க எப்படி கருப்பு கொடி போடுவாங்க? இவனுக்கு ஒரு தாட் வருது, அப்போ அவனுக்கு ஒரு தாட் வருது, உள்ளே போகிறான், பேங்க்குள்ளே போயிட்டு யூஸ் பண்ண கார்பன் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் போடுறான். ஆக்சுவலி அங்கே ஒரு பெரிய சீனே இருந்துச்சு, ப்ளேஸ் இல்லை எனக்கு, நான் எடுக்கலை, கட் பண்ணி பேங்க்குள்ளே போயிட்டு அங்கே வந்து கார்பன் பேப்பர்ஸ் கேட்கும்போது கார்பன் பேப்பர்ஸ் இல்லைன்னு சொல்கிறது, ஒரு 20-30 கார்பன் பேப்பர்ஸ் இருக்கும். அப்போ வந்து ஒரு பியூன் வந்து சொல்லுவார், அவர் யூனியன் லீடர்,
அவர் சொல்லுவார், தம்பி இது உதவுமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போவார். பார்த்தா அங்கே ஃபுல்லாக யூஸ் பண்ண கார்பன் பேப்பர்ஸ் இவ்வளோ பெரிய ரூமில் எல்லாமே இருக்கும். அவர் கட்டி பிடிப்பார் அதர்வா. அதுக்கப்புறமா தான் வெளியே வந்து இது போடுறது. நல்லா இருக்கு மேம் சீன். பயங்கர சீன். இடம் இல்லை, டைம் இல்லை. பிளாக் தேடி அலையிறாங்க, கிடைக்கலன்றப்போ அவர் போயிட்டு ஓப்பன் பண்ணும்போது அந்த ரூம் ஃபுல்லாக அந்த கார்பன் இருக்குன்றப்போ ஷூட் பண்ணுற ஒரு 10 நாள் முன்ன வரை கூட அது இருந்துச்சு. இல்லை 10 நாள் முன்னாடி தான் நாங்கள் வந்து இதை பிளான் பண்ணிட்டு இருந்தோம்ல ஷூட்டிங். அப்போ ஐயோ டைம் இல்லை ஷூட் பண்ணுறதுக்கு, எங்களுக்கு நேரம் இல்லை. ப்ளஸ் இதெல்லாம் வந்து லென்த் ஆல்ரெடி நிறைய வந்துருச்சு. நான் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் படத்தை. ஸோ அதனால் அதை தூக்கிட்டேன் நான். மாப்பிள்ளை விநாயகர் சோடா மதுரையில் வந்து அப்படி ஒரு தேட்டரும் ஆக்சுவலாக இருக்குது. மாப்பிள்ளை விநாயகர்னு ஒரு தேட்டர் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த சோடா கம்பெனி அவங்களோட இன்வால்மெண்ட் இந்த இந்தியா. ஸோ நாங்கள் வந்து ரீசர்ச் பண்ணியிருந்தோம். ரீசர்ச் பண்ணும்போது அந்த டைமில் ஃபஸ்ட்டு வந்து அதான் இவனோட தொழில் வந்து இந்த செழியனோட தொழில் என்னவாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவர் வந்து ரேடியோவில் அனௌன்சராக ஆரம்பித்து ஏஐஆரில் வேலை செய்கிற மாதிரி இந்த பொண்ணு செய்கிற வேலை அதுவாக ஆரம்பித்து அங்கேருந்து ஐஏஎஸ் படிக்கிற ஒரு நபராக காட்டி அதுக்கப்புறமா வந்து இந்த சோடா. அப்போது அந்த டைம் ரீசர்ச் பண்ணும்போது மாப்பிள்ளை விநாயகர் சோடா ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் ஆக்சுவலி ஜிகர்தண்டா அதெல்லாம் கூட யோசிச்சுட்டு இருந்தோம். ஜிகர்தண்டா அந்த டைமில் வரல, அதுக்கப்புறமா தான் வந்திருக்கு ஜிகர்தண்டா. ஸோ இந்த மாப்பிள்ளை விநாயகர் சோடா இருந்துச்சு. இந்த சோடா ஃபேக்ட்ரி வச்சுட்டு அங்கேயே ஒரு சின்ன மிஷின் வச்சுட்டு அங்கே ரிபல் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, லிட்ரேச்சர்லாம் பிரிண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் நிறைய யோசிச்சாச்சு, நிறைய திங்ஸ். பட் வாட் வாஸ் ஸ்டடி அண்ட் வாட் வி லவ்ட் வாஸ் மாப்பிள்ளை விநாயகர் சோடா இன்றைக்குமே இருக்குது. அதே ஃபேக்ட்ரி, அதே அந்த ஃபேக்ட்ரின்னு அது அந்த ஒரு வீட்டுக்குள்ளே அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மிஷினரி அப்படி. ஸோ அதை எடுத்து ஆக்சுவலி நம்ம அங்கே ஷூட் பண்ண வேண்டியது. ஆனால் என்னென்னா ரொம்ப பழைய பில்டிங் ப்ளஸ் சுற்றி அது ரொம்ப பிஸியான ஒரு ஏரியாவில் இருக்குது. சுற்றி நீங்கள் லைட்டிங் கூட பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணது தான். அண்ட் அந்த ஓனர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஹாப்பி. அவரோட பையன் இருக்கார் இப்போது, அவர் தான் எங்களுக்கு ஃபுல்லாகவே ஒத்துழைச்சிது, என்ஓசி கொடுத்தது, பர்மிஷன் கொடுத்தது. தே வர் வெரி எக்ஸைட்டட். அவரே கூட இப்போ ரீசெண்ட்லி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏதோ ஒரு இன்டர்வியூ ஒரு யூடியூப்லையோ எங்கேயோ நான் பார்த்தேன். ஓகே யா ஹி செட் அது எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு அழுகையாக வருது அதெல்லாம் யோசிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆராமசாமி ஐயா அந்த ஒரு தருணத்தை பற்றி பேசும்போது அவர் கண்ணில் தண்ணி வரும். இன்றைக்கும் அம்மா எங்களை இப்படி பண்ணாங்கம்மா, அப்படி பண்ணாங்கம்மா, அம்மா நீ அதெல்லாம் காட்டுமா. ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்படியே தண்ணி இழுத்துட்டு போயிட்டு நேக்கடாக இழுத்துட்டு போயிட்டு அப்படி அடிப்பாங்க. சீன் வச்சுருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் பயங்கரமாக நடந்திருக்கு. அப்புறம் இலக்குவனார் அவரோட இது வந்து நன்னன் பேஸ் பண்ணது. அவர் ஒரு ப்ரொஃபஸர் தியாகராய காலேஜில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த போலீஸ்லாம் வரும்போது நீங்கள் எப்படி உள்ளே வரலாம்னு சொல்லிட்டு கேட்டை பூட்டி அங்கே நின்றுது அவர். அந்த மாதிரி ஒரு சீனும் வச்சுருந்தோம். லென்த் இல்லை எனக்கு. ஸோ அதெல்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல தூக்கி போட்ட ஒரு சீன்ஸ் பேப்பர்லேயே. பெரிய சர்ப்ரைசிங் வந்து உமன் சாக்கோ. உமன் சாக்கோ வந்து அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து சென்னைக்கு அவுட்டரில் ஒரு தேட்டரில் பார்த்தேன். அங்கே நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ்னே வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அவரோட ப்ரெசன்ஸை பார்த்து அப்படி ஷவுட் பண்ணாங்க. அவரோட ப்ரெசன்ஸ் பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. எப்படி இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்தார்? ரொம்ப சர்ப்ரைசிங்காக வச்சுருந்தீங்க, பட் அந்த டைம்லேயே ரிவீல் ஆச்சு. ஆக்சுவலி நான் வந்து இந்த படம் வந்து நாங்கள் 2020 பேச ஆரம்பித்தோமா. 2020 மார்ச்சில் பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்ஸ் வரும்போதே நான் அப்போவே சொல்லிட்டு இருந்தேன். அர்ஜுனுக்கெல்லாம் தெரியும். அப்போவே நான் வந்து இப்போ தெலுங்குனா அந்த அங்கே மைக்கேல் ரெட்டி இருந்தாங்க. அப்போ நாங்கள் அந்த ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போது லைக் பிருந்தா கரட், there was who are the other names I'm forgetting, தாக்கரே, நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படி. ஸோ அவங்க எல்லாரையும் அந்தந்த பாஷையிலேருந்து நம்ம கொண்டு வரலாம். ஐ ஈவன் ஆஸ்க் அபிஷேக் பச்சன், நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அப்படின்னு. அப்புறமா எனக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் வந்து ஃபிட் இன் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் were happening in the film கிருஷ்ணா. ஒரு 3.5 மாதம் எங்களுக்கு வந்து ஷூட்டிங் நடக்கலை. ஸோ அதனால வந்து எனக்கு திரும்ப நான் சொல்கிறது அதுதான், ரிலீஸ் டேட் இது, ஆனால் நடுவில் எனக்கு டைம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நான் கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பிகாஸ் இவங்க 4 பேரும் சேர்ந்து வர்றது அதெல்லாம் வந்து வெரி டிஃபிகல்ட் டு ஆர்கனைஸ். ஆல்ரெடி இந்த ஐடியாஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்போ ஜெயிலரில் வரும்போது என் ஐடியா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் தட் இஸ் பியூட்டிஃபுல். ஜெயிலர்லேயும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் என் படத்துக்கு இது ரொம்ப அந்த லாங்குவேஜ் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும்போது வெரி வெரி ஆப்டாக இருந்துச்சு. ஸோ நான் இவரையும் கேட்டிருந்தேன், லாங் பேக், விஜய் தேவர்கொண்டா,
இப்போ கேட்டிருந்தேன் இந்த ஜார்ஜ் ரெட்டி கேரக்டருக்கு. அவருக்கு டேட் இல்லை அந்த டைம்லேயே அவர் வந்து இந்த கிங்டம் ஏதோ ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நெக்ஸ்ட் பர்சன் ஐ ஆஸ்ட் வாஸ் ராணா ஒன்லி. ராணாவை வந்து நான் திருரோலுக்கும் கேட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் சொன்னேன் சரி திருரோல் பண்ணல அப்படின்ட்டு சொல்லும்போது நான் சரி ஓகே ஜார்ஜ் ரெட்டி கேரக்டர் பண்ணுங்கப்பா அப்படின்னு. மைக்கேல் ரெட்டி சரி ஓகே ஓகே வில் டூ இட் அப்படின்னு. ஸோ அப்படி தான் அவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க. பட் இட்ஸ் ஆப்ட். எல்லா லாங்குவேஜஸும் சேர்ந்து போராடினாங்க. அதோட தலைமையில் நின்னது வந்து தமிழ்நாடு, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான். அவங்க எல்லாருக்குமே ஒரே ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. யாருமே எனக்கு இது வேண்டாம் இந்த போராட்டம் வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. இல்லைன்னா வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில் ஃபுல்லாக மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு ப்ரொசெஷன் எடுத்திருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு எதிர்ப்பா. அதெல்லாம் அதே டைமில் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த 12th February 12th 10th 11th 12th அந்த மாதிரி டைமில். பேசில் இஸ் டூ கூல். அவருக்கு இப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த கேரக்டர் பண்ணணும் ஸ்கிரிப்ட் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஸ்கிரிப்ட். அவர் மேம் ஐம் டூயிங் சொல்லிட்டு டேட்ஸ் கொடுத்துட்டாரு, எல்லாமே கொடுத்துட்டாரு. ஸ்கிரிப்ட் படிக்கல. ஆமா அதுக்கு தான் நான் கொடுத்தேனே ஸ்கிரிப்ட், படிங்க ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. படிக்கவே இல்லை. ஷூட்டிங்க்கு வந்தார். ஸ்ரீலங்காவில் தான் அந்த போர்ஷன் எடுத்தோம். ஸ்ரீலங்காவுக்கு வந்து சிலோனில் ஐ செட் டிட் யூ ரீட்? he said இப்போ தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் ஐ செட் டு யூ ஹேவ் எனிதிங்? he said no it's extraordinary. அண்ட் அவரோட ஃபேவரட் சீன் வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் மொழியில் பேசிட்டு அவன் சாப்பாடு பற்றி பேசிகிட்டு இருப்பான்ல, அது அவரோட ஃபேவரட் சீன். இந்த படத்தோட ஃபுல் கருத்தே வந்து அந்த ஒரு சீனில் இருக்கு. காளி வெங்கட் சொல்லியிருப்பார். யூனோ அது இந்தியானா இதுதான். யூனோ அதுதான் இந்த படத்தோட ஐ திங்க் கோர் மெசேஜ்னு சொல்ல மாட்டேன். அந்த கோரே அதுதான். நம்ம சொல்ல வர்றதே அதுதானே, யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு தானே நம்ம சொல்ல வர்றோம். இப்போ ஏன் எந்த மொழியும் ஏன் நீங்கள் வந்து கொல்லணும்? இன்னொரு மொழியை வந்து ஏன் ஏற்றணும்? யாரும் யாருக்கும் கீழேயும் இல்லை மேலேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு இது பேசுகிறது தான் அந்த கருத்து பேசுகிறது தான் இந்த படம். ஸோ அவருக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது பிகினிங்கில் அந்த சீனில் அவர் இருக்க வேண்டியது, எல்லாரும் வந்து அந்த சீனில் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் வந்து இல்லை அவர் சர்ப்ரைஸாக வரட்டும் அங்கே. அவர் அந்த பொண்ணு சொல்லுவா இல்லையா, அந்த பெங்காலி பொண்ணு சொல்லுவா சாக்கோ மட்டும் வர முடியல, கவர்மெண்ட் ஏதோ ஆப்ரேஷன் காமிச்சிட்டாங்க. நம்மளுக்கு தெரியாது என்ன ஆப்ரேஷன் எது, நாங்கள் தெரியாது. பே ஆஃப் வந்து இங்கே ஆரம்பத்துலேயும் நீங்கள் ஓப்பனிங் சொல்லியிருக்கோம். அது நீங்கள் ஓப்பனிங் சீனில் உங்களுக்கு யாருக்குமே அது புரிஞ்சிருக்காது. ஆனால் வாய்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க வந்து சினிமா அவ்வளோ நேசிக்கிறவருக்கு உத்து பார்க்குறவருன்றதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால தான் அந்த எடிட்டில் வந்து நாங்கள் லாஸ்ட்டில் போட வேண்டியதாக இருந்துச்சு. அவர் அதை சொல்லி டே ஒரு நாள் நான் மேஜராக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரியல் லைஃப்பில் என்னவா இருந்தது? அந்த சிக்னேச்சர் எல்லாமே வந்து அந்த ஸ்டேஷன் அது இல்லவே இல்லை. அதுதான் அது கம்ப்ளீட் புனைவு. அது என்னவா இருந்துச்சு மேம்? ரியல் லைஃப்பில் என்ன இருந்துச்சுன்னா பொள்ளாச்சியில் இந்த மாதிரி நடந்துச்சு, மேட்டுப்பாளையத்தில் நடந்துச்சு, பல இடங்கள்ல இப்படி நடந்துச்சு. ஒரு பையனை வந்து சுட்டாங்க ஃபஸ்ட்டு போலீஸ். சுட்டதுக்கு அப்புறமா வந்து மக்கள் வந்து அந்த சின்ன பையனை சுட்டாங்க, ஒரு 14 வயசு பையனை வந்து சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து போலீஸ் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ஊரே. ஓகே. அது வந்து ஆக்சுவலி அன்றைக்கி வந்து February 12th அன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கடையடைப்பு, இது வந்து ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி நாங்கள் பண்ணுறோம் மொழி திணிப்பை வந்து எதிர்க்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து MNC மெடிக்கல் காலேஜஸ்லேருந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து லாயர்ஸ் கோர்ட்டு எல்லாமே மூடிட்டு அவங்க எல்லாருமே வந்தாங்க போராட்டத்துக்கு. அந்தந்த ஏரியாவில் வந்துட்டு அவங்க எல்லாருமே உட்காந்துட்டாங்க போராட்டத்தில். மெட்ராஸில் லா காலேஜ் வந்தாங்க, MNC வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. டாக்டர்ஸ்லாம் அவங்க கோட் போட்டுட்டு வந்தாங்க. ஸோ எதுவுமே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு. தமிழ்நாடு எங்கேயுமே யாருமே எந்த வேலையும் செய்யாமல் எந்த கடையும் ஓப்பன் இல்லாமல் இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ அப்போ வந்து பொள்ளாச்சியில் இந்த ஒரு சம்பவம் நடக்குது. ஃபஸ்ட்டு அந்த பையனை வந்து சுடுறாங்க, இறங்கு இல்லைன்னா சுட்டுறேன் அந்த மாதிரி எந்த வார்னிங்கும் கொடுக்காம அவனை சுட்டுறாங்க. சுட்டுட்டு அப்போது பொதுமக்கள் வந்து அதில் ஜாயின் ஆகி அது பெரிய ரகலையாக மாறி அப்போது ஆர்மி வந்து பக்கத்துலேயே சூலூரில் இருக்குது கேம்ப் வர வச்சாங்க. அண்ட் இது உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா வந்து நாட் ஜஸ்ட் தமிழ்நாட்டு போலீஸ், மலபார் போலீஸ் வந்திருக்காங்க, மற்ற மாநிலங்கள்லேருந்து போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது உண்மை. ஆராமசாமி புக்கு படிச்சிங்கன்னா அவர் வந்து 20 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அந்த புக்கு எழுதுறதுக்கு முன்னாடி. அவர் ஸ்டூடெண்ட் லீடராக இருந்திருக்காரு, மஜ்ரா காலேஜில் படித்து அந்த டைமில் அவர் ஸ்டூடெண்ட் லீடர். அவரும் பச்சை பாஸில் இருந்து எல்லாமே எழுதியிருக்காரு. பட் அவர் பொள்ளாச்சி போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசி அந்த டைம்லேயே பேசி இது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து எடுத்த
ரீசர்ச் மெட்டீரியல் தான். ஸோ அவர் சொன்னது வந்து இந்த மாதிரி பொள்ளாச்சியில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அது ஸ்பார்க்கு, அங்கேருந்து மற்ற இடங்கள்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி கொந்தளிக்க ஆரம்பிக்கும்போது ஆர்மி பண்ணிச்சு, போலீஸு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 400 பேர் இறந்தாங்க அந்த ஒரு மொழிப்போரில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புக்லேயும் எழுதியிருக்காரு, ஆல்ரெடி அருணா புக்லேயும் எழுதியிருக்காரு. இன்னும் பல புக்ஸில் நான் படிச்சிருக்கேன், பல அக்கௌண்ட்ஸில் நான் படிச்சிருக்கேன், நியூஸ் பேப்பர் அக்கௌண்ட்ஸ்லையும் நான் படிச்சிருக்கேன். இந்த நம்பராக சொல்லலை. பட் எங்களுக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் என்னென்னா வந்து நாங்கள் வந்து இது ஐ கேனாட் சே த நேம்ஸ், என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் ஆஸ் ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு தெரியும், சோர்ஸை நான் சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 6 மாதம் ஆட்சியில் அது ரிசைன் பண்ணிவிட்டு அந்த சிஎம் வந்து இருந்திருக்காரு. இருந்த அந்த 6 மாதத்தில் அவங்க செஞ்ச வேலை என்னென்னா, இந்த ஹிந்தி எதிர்ப்புக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க செஞ்ச என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆர்டர் அவங்க கொடுத்தது வந்து கிழிச்சு போட்டிருக்காங்க. எதுவுமே எந்த ரெக்கார்டும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இப்போது என் படத்தில் வந்து ரியலு ஃபிக்ஷனலு இதை சொல்லலை, நீங்கள் அதை சொல்லலை. பெரியார் வந்து இருந்திருக்கார், பெரியார் தானே ஆரம்பிச்சது. பெரியார் ஆரம்பித்தது 1937-39. இந்த 65 போராட்டத்தில் பெரியார் இல்லை. அப்புறமா எம்ஜிஆர் இல்லைன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அந்த போராட்டத்தில் அந்த டைமில் அவர் இல்லை, அவர் கோவாவில் படம் ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு. ஸோ யார் யார் அங்கே இருந்திருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் நான் காமிச்சேன். இன்னொன்று கூட இருந்தது மேம், பார்த்தீங்களா நீங்கள் அந்த கருணாநிதி அவர்கள் வந்து அண்ணா அவர்கள் முதலமைச்சராக ஆகும்போது சட்டமன்றத்தில் இருக்கும்போது பக்கத்தில் இல்லை அப்படின்ற நீங்கள் படத்தில் காட்டியிருந்தீங்க. பட் அவர் இல்லை பக்கத்தில், அவர் பக்கத்தில் வேற ஒருத்தர் இருந்தார் அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தாங்க. மேபி அந்த மாதிரி நிறையா. எனக்கு 2 டாப் லீடர்ஸ், 2-3 லீடர்ஸை நம்ம காட்டுறோம். அந்த 2-3 லீடர்ஸை காட்டும்போது அவங்க 2-3 லீடர்ஸ் 2-3 சீன்ஸில் வர்றாங்க, அவ்வளோதானே ஒழிய எனக்கு வந்து அவங்க இருந்திருக்காங்க. இப்போது கலைஞரை வந்து பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகாமல் ஒரு வேனில் வச்சு, போலீஸ் வேனில் வச்சு ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க. அது ஒரு படத்தில் வரும்ல மேம்? படத்தில் வரும், அது நான் காட்சியாக எடுக்கலை, சொல்லப்படும். அது வந்து நடந்திருக்கு, அது ஆக்சுவலி நடந்திருக்கு. நான் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் ரீசர்ச்லேருந்து பிறந்தது தான். அது எது எனக்கு வந்து ரொம்ப ஒரு சினிமேட்டிக்காக இருந்துச்சு, ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னு பாருங்களேன். அது என்டர்டெய்னிங், எக்ஸைட்மெண்ட்லேருந்து ட்ராமாவில் இருந்தேன்னா என்டர்டெயின்மெண்ட், அதெல்லாம் நான் வந்து விடாமல் வச்சுருக்கேன் படத்தில். பட் எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும்ல, சென்சரில் எவ்வளோ தூரம் விடுவாங்க, எவ்வளோ சொன்னால் நம்ம தப்பிச்சு இந்த படத்தை வெளியே கொண்டு வரலாம், அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து திங்க் பண்ண வேண்டி இருந்துச்சு. துல்கரோட அந்த படம் எப்போ பண்ண போறீங்க? ஐ டோன்ட் ஏன்னா மேம் அவர் புறநானூரில் அவர் என்ன ரோல் மேம் ஆக்சுவலி? ஏன்னா அவர் வரும்போது துப்பாக்கி காட்டுவீங்க, ஆமாம், விஜய் வர்மா வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுவீங்க. ஆமாம், அதெல்லாம் வந்து நாங்கள் அதை சஸ்பென்ஸாக வைக்கிறது தான், அதெல்லாம் காமிச்சோம். பட் ஆக்சுவலி துல்கர் பண்ண வேண்டியது வந்து அதர்வாவோட ரோல் தான். டேட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்புறமா. அதனால் வந்து ஐ மீன் அந்த படத்துலேருந்து இந்த படமாக மாறின போது அவருக்கு டேட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. விஜய் வர்மா அதுவும் டேட்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே, நீங்கள் சொன்னீங்களே ராணா கூட நான் கேட்டிருந்தேன். ஆமாம், நிறைய பேரை கேட்டோம், நிறைய பேரை கேட்டோம். ஆக்சுவலி இன்க்ரீஸிங்காக நான் டிராஃப்ட் போக எனக்கு வேண்டியது வந்து இது வந்து ஒரு நார்த் இந்தியனை கொண்டு வந்து இங்கே வைக்க வேண்டாம், தட் இஸ் த மோஸ்ட் ரெகுலர் வில்லன் எனக்கு பட்டுச்சு. ஸோ ஹீ இஸ் அ சவுத் இண்டியன், ஹீ ஹேஸ் அ ட்ராமா, ஹாஃப் பிளட்டட் அண்ட் கிராஸ், என்ன சொல்கிறது, லைக் ஹீஸ் அ பாஸ்டர்ட் சைல்டு. அந்த மாதிரி இருக்கிற அந்த ஆங்ஸ்ட்லேருந்து பிறந்த ஒரு வழி, அவர் சூஸ் பண்ண அந்த ப்ரொஃபஷனே வந்து தான் ஐடென்டிட்டி வெளியே தெரியக்கூடாதுன்னு இருக்கிறதுக்கு, அந்த ஐடென்டிட்டியை ஒழிச்சு வாழ்கிற ஒரு பையன். அந்த ஒரு இது ட்ராமா வச்சு தான் நான் அந்த ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி நார்த்லேருந்து நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் மேபி அது வேறு மாதிரி ஃபயர் ஆகிருக்கும்ல. வேணும்னே நார்த்லேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அவரை வில்லனா காட்டுறாங்க அப்படின்றதும். ஆமாம், ஆல்ரெடி சூரிய போட்டில் அதான் சொன்னாங்க. ஆனால் உண்மை அதுதான், உண்மை அப்படி தான் நடந்துச்சு. நான் என்ன பண்ணுறது, அப்போ அப்படி தான் நடந்துச்சு, அதை நான் வச்சேன். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய பேட்டில்ஸ் இருக்கும் கிருஷ்ணா ஒரு படத்தில். எந்தெந்த பேட்டில் நம்ம டீல் பண்ணலாம், எந்தெந்த பேட்டில் நம்மளுக்கு வேண்டாம். ஃபைனலி அட் தி எண்ட் ஆஃப் தி டே ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது என் படம் வெளியே வரணும், என் படம் வந்து ஓடணும், என் படம் காசு பண்ணணும், தவறாக பேசக்கூடாது, உண்மையாக எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு வெளியே எடுத்துகிட்டு வரணுன்றது தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கும். அதுதான் ஐ திங்க். அதனால் ஃபிக்ஷனலைஸ் பண்ணேன், ட்ராமடைஸ் பண்ணேன், அத்தனை வந்து டிஸ்க்ளைமர்ஸ் போட்டேன்.
சென்சாரோட அந்த கட்ஸ் வந்து இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. ஆமா. என்னென்ன ஆமாம். அதில் இருக்கிற சில வேர்டெல்லாம் பார்க்கும்போது எப்பா இதெல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுறது, இதுக்கு எதுக்கு நீங்கள் சென்சார் கொடுத்தீங்க அப்படின்னு. இப்போது டீசர் ட்ரைலரில் கூட சிவா அவர்கள் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், கொழுப்பெடுத்து அலைஞ்சிருக்கு ஏதோ சம்திங். ஆமாம். அதை வந்து நீங்கள் படத்தில் மியூட் ஆமாம், பண்ணியிருக்கீங்க. மியூட் பண்ணிட்டாங்க. அப்புறமா வந்து சிறுக்கி என்ற வேர்டு, சிறுக்கி என்ற வேர்டு வந்து சாதாரண இப்போ பாட்டிலெல்லாம் வருது சிறுக்கி, அதெல்லாம் வந்து ஸோ காட்டு சிரிக்கியே காட்டு சிரிக்கியே சிறுக்கி. நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, என் படத்தில் சென்சர் கை வைக்கிறதுக்கு எங்கேயும் இடமே இல்லை. சுடுற ஷாட் இருந்துச்சு, அந்த சுடுற ஷாட் வந்து வேணாம், அது மேலே நிறைய டுவெல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க சென்சர். அது விழுற ஷாட் காமிச்சாலும் அந்த குழந்தை அங்கே அழுகுறது, அதுலேயே அந்த எஃபெக்ட் வந்துச்சு. ஸோ விதவுட் காம்ப்ரமைசிங் எப்படிலாம் என்னால் வந்து சென்சர் சொன்னதை வந்து நான் வந்து அமலப்படுத்த முடியுமோ அது பண்ணி வச்சுருந்தேன். தட்ஸாலே ஒழிய ஐ டோன்ட் திங்க். நான் சொல்ல வந்தது என்னென்னா வந்து நீங்கள் ஃபயர் வந்து குறைச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் செல்ஃப் இமோலேஷன் வந்து 5 செகண்டுக்கு தான் நான் காமிச்சிருந்தேன் ஒரிஜினலில், சென்சருக்கு போன வெர்ஷனில். அது 50% குறைச்சிருங்கன்னு சொல்லும்போது 2.5 செகண்ட்ஸ். பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த ஒரு எஃபெக்ட் கிடைச்சதில்ல. ஸோ ஐ திங்க் அந்த சென்சர் போர்ட் மெம்பர் இஸ் அ ஃபில்ம் மேக்கர். நிஜமா அவர் ஃபில்ம் மேக்கர், இஸ் அ பிரில்லியன்ட் ஃபில்ம் மேக்கர். ஸோ அவர் சொன்னது வந்து உன் படத்தை வந்து உன் ஸ்டோரி டெல்லிங்கை எதுவுமே எஃபெக்ட் பண்ணாமல் நான் உனக்கு கட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஃபில்ம் மேக்கர்ன்றீங்க, வெளியே அவரோட படங்கள்லாம் வந்திருக்கு. ஆமாம், அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஐ திங்க் ஸோ. யார் சென்சார் போர்டில் இருக்காங்கன்றது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த இண்டஸ்ட்ரியிலே நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. படம் பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்களா, இல்லை படத்தோட கதையை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணாங்களா? ரஜினி சார் என்னை கூப்பிட்டாரு. அவர் ஏர்லி மார்னிங் கூப்பிட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நீ தொட்டதுக்கே எடுத்துகிட்டு வந்ததுக்கே பாராட்டணும் அப்படின்னு சொன்னார். அவர்னா வந்து நீ ஏதோ எனக்கு லவ் ஸ்டோரி வச்சுருக்கியாமே, அது என்ன லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். சொன்னீங்களா? இல்லை, சும்மா ஃபோனில் தானே பேசணும். ஸோ இருக்கா உண்மையிலே? ஆக்சுவலாக அது சும்மா ஏதோ ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன், அது அவர் காதுக்கு போயிருக்கு. என்னம்மா எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி வச்சுருக்கீங்களாமே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ லைக் தட். So there were so many people have liked it. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து ரீச் அவுட் பண்ணிவிட்டு இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிடிக்காதவங்க இனி வர எனக்கு யாருமே ஃபோன் பண்ணல. மெதுவாக இந்த படம் எனக்கு இருக்கிற இந்த நிறைய இருக்குது, நான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணி முடித்து நான் ஒரு சபாட்டிக்கல் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டையும் பேசி என்ன பிடிக்கல என்ன பிடிச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு. அடுத்தது என்னங்க, இன்னும் 4 வருஷம் வெயிட் பண்ணணுமா நாங்கள்? இல்லை ஒன்று பண்ணுங்க கிருஷ்ணா. நீங்கள் வேறு ஒன்று சொல்லியிருந்தீங்க மேம், அது நிறைய பேர் வந்து ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னுலாம் நான் பார்த்தேன். நான் சீக்கிரமே வந்து சினிமாவை குவிட் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம்மா, அது ஏன்னா கதை நானே எழுதி டைரக்ஷன் நானே பண்ணும்போது இட்ஸ் டேக்கிங் டைம். 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் போகுது. ஸோ கதை வந்து யாராவது எழுதி ஸ்க்ரீன் ப்ளே, கதை கூட வேண்டாம் எனக்கு, ஸ்க்ரீன் ப்ளே எழுதி கொடுங்க. நீங்கள் ஒரு பவுண்டை கொடுங்க என் கையில், நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்துகிட்டே இருப்பேன். பட் அது இல்லையே. ஸோ ரைட்டிங் டேக்ஸ் மீ டைம். ஐம் ஸ்லோ. நிறைய பேர் நல்லா ஃபாஸ்ட்டாக எழுதிடுவாங்க, அவங்களால கடகடன்னு படம் எடுக்க முடியும். நான் ஷூட்டிங்கில் ஃபாஸ்ட்டு, ரைட்டிங்கில் ரொம்ப ஸ்லோ. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஸ்டோரிஸ் ஸ்க்ரீன் ப்ளே மட்டுமே பண்ணி இல்லையே. இப்போ இது வந்து மலையாளத்தில் சகஜமாக நடக்குது. ஆமாம், ரொம்ப சகஜமாக ஸ்க்ரீன் ப்ளே ஒருத்தர் பண்ணுறாரு. ஆமாம், அப்போ அது நடக்கணும். அது அந்த ரைட்டருக்காக நான் தேடிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி நரன் இருக்கார், நரன் ஸ்டோரிஸ் எழுதி கொடுப்பாரு, ஸ்க்ரீன் ப்ளே நான் தான் உட்காந்து பண்ணுவேன். ஸோ தட் இஸ் அ டைம் டேக்கிங் ப்ராசஸ். எனக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறது தான் எனக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். அடுத்த படம் ஏதாவது சொன்னீங்கன்னா? அடுத்த படம் எனக்கு தெரியலையே. நான் சூரிய போடுற டைமில் கேட்டிருந்தேன், நீங்கள் சொல்லியிருந்தீங்க எஸ் ஐ வாண்டட் டு டூ எ மூவி வித் அஜித் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. யா நிறைய இருக்குது, ஒரு 6-7 ஸ்டோரிஸ் இருக்குது, வேரியஸ் ஸ்டேஜஸில் இருக்குது. பெரிய படங்களாகவும் இருக்குது, லவ் ஸ்டோரிஸாகவும் இருக்குது, சின்ன படங்களாகவும் இருக்குது. அஞ்சலி இஸ் ரைட்டிங் அ லவ் ஸ்டோரி ஃபார் மீ. அஞ்சலி மேனன் அவங்க எழுதிட்டுருக்காங்க, துபாயில் உட்காந்து எழுதிட்டுருக்காங்க. அது ஒரு வெர்ஷன் எழுதி அவங்களுக்கு பிடிக்காம, அப்புறம் ஒரு வெர்ஷன் எழுதி ஒரு 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 ஸ்டோரி சினாப்சிஸாக எழுதி அதில் நாங்கள் வந்து சில விஷயங்கள் வச்சு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. லைட் பட் பியூட்டிஃபுல். ஒரு அவங்க எழுதுவாங்கள்ல, ஒரு லைட்டாக, ஒரு இட்ஸ் நாட் டூ என்ன சொல்கிறது, டூ ஃப்ரெனட்டிக்காக இல்லாமல், ரொம்ப ஒரு வேகமாக போகாமல், ஒரு அழகு இருக்கும் அவங்க படங்களில். உஸ்தாத் ஹோட்டலாக இருக்கட்டும், பெங்களூர் டேஸ் மை ஃபேவரட் ஃபில்ம். ஏன்னா நாங்களும் கசின்ஸ் அப்படி தான் வாழ்ந்துருக்கோம். லைக் யூனோ
போனோம்னா ஒரு 25 பேர் இருப்போம், நாங்களே போதும் எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த அந்த ஒரு பாண்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் ரைட்டிங் சம்திங் ஃபார் யூ. யா, ஓகே. ஐ எம் டைரக்டிங், ஷீல் ரைட். சூப்பர். யா, அது ஒன்று இருக்குது. அப்புறம் மலையாளத்தில் திஸ் ஒன் ரைட்டர் ஒரு ஸ்டோரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி எக்ஸைட்டிங் சப்ஜெக்ட். அது ரீரைட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு ஆக்டர்கிட்டையும் நாங்கள் போயிருக்கோம். அந்த ஆக்டருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கான ஒரு ரைட்டர் ரீசர்ச் பேர் சொல்ல மாட்டேனே, சும்மா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹீஸ் ரிட்டன் ட்ரான்ஸ். அவரது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது மலையாளத்திலே பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஹீஸ் ரிட்டன் இட் இன் மலையாளம். we've become very good friends now. அவர் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்குது. வெரி டீப், வெரி வெரி டீப். அண்ட் அவரோட நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து எழுதின ஒரு கதை, சின்ன கதை. இட்ஸ் அன் இமோஷ்னல், வெரி இன்டிமேட் ஸ்டோரி. அது இருக்குது. அப்புறம் தெலுங்கில் ஒரு நாவல் இருக்குது. அதோட ரைட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அது வந்து அடாப்ட் பண்ணணுன்ட்டு. அது இட்ஸ் அ லவ் ஸ்டோரி, அவுட் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரி. பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் தெர் இஸ் another story which is very very big, very 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 big in its action. And இந்த படத்தில் இருக்கிற ஆக்ஷனை விட அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரி. இன்னொரு ஒரு ஆர்மி பர்சன், ஒரு கர்னல் வந்து என்கிட்ட வந்து அவர் லைஃப் ஸ்டோரி எனக்கு 2019 சொன்னார். எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரி. அது இப்போ வர வந்து எனக்கு அந்த ஸ்கிரிப்டை கிராக் பண்ண முடியல. ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரி. அது இருக்குது. அந்த மாதிரி லைக் அஃப்கோர்ஸ் வேட்டை நாய்கள், அப்புறம் இன்னொரு ஸ்டோரி நாராயணன் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய இருக்குது, இன்னும் கூட இருக்குது. லைக் பட் எதுவுமே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஃபார்மில் இல்லை. இப்போ என்னை வந்து எது இழுக்குது, இப்போ எல்லாத்தையும் எடுத்து அந்த சினாப்சிஸ் ஸ்டேஜில் இருக்கிறதோ, ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் இருக்கிறதோ எல்லாருமே எடுத்து படிப்பேன். இப்போ இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா எங்கேயாவது போயிட்டு படிச்சிருவேன். எல்லாம் வீட்லேயே உட்காந்து படிப்பேன். படித்தா ஏதோ ஒன்று சொல்லும். It will be shouting to me, make me அப்படின்னு. I feel like saying that story. அங்கே வந்து I will do. சூப்பர் மேம். சீக்கிரமே பார்க்கணும். Thank you. அடுத்தடுத்து படங்கள் சீக்கிரமாக பண்ணுங்க. Thank you. All the very best and congratulations மேம். Thank you. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம்.